பெற்றவர், ಅವರು ಅವಮಾನ ಹೊಂದಿದವರು, முகத்துல காரி துப்பினார்கள் எனக்காக, ಮುಖದಲ್ಲಿ ನನಗೋಸ್ಕರ ಹುಗುದರು, நிந்தை அனுபவித்தவர், ನಿಂದೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದವರು, பாடுகள் அனுபவித்தவர், ಪಾಡುಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವ ಆತನು, தன்னுடைய சரீரத்தை மாம்சமாக எங்களுக்கு பித்து கொடுத்தவர், ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಮಾಂಸವಾಗಿ ನನಗೋಸ್ಕರ ಕಿತ್ತು ಕೊಡಲ್ಪಟ್ಟವನು. அப்படிப்பட்ட தெய்வத்தின் ಬಂದಿದ್ದೀವಿ. உலகத்திற்கு எந்த தெய்வமும் மனுஷனுக்கு உயிர் கொடுத்தது இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ಜೀವ ಕೊಡುವುದಿಲ್ಲ. மனுஷோட பாவங்கள் ಇಲ್ಲ. ஒரே ஒரு தெய்வம், ಅದು ಒಂದೇ ಒಂದು ದೇವರು, ஒரே ஒரு தெய்வம், ಒಂದೇ ಒಂದು ದೇವರು, அது ஒரே கர்த்தர், ಒಂದೇ ಕರ್ತನು, அது ஒரே இயேசு, ಒಂದೇ ಯೇಸು, ரட்சகராக இயேசு கிறிஸ்து. పర్సన హల్లెలూయా, హల్లెలూయా. నువ్వంటే నాకు చాలు యేసయ్యా, నువ్వంటేనే ఉంటానేసయ్యా, నువ్వంటే నాకు చాలు యేసయ్యా, నువ్వంటేనే ఉంటానేసయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నువ్వంటే నేను ఉంటానేసయ్యా, నువ్వంటే నాకు చాలు యేసయ్యా, నువ్వంటే నేను ఉంటానేసయ్యా. ఆమేన్. హల్లెలూయా, హల్లెలూయా. நாமக்கு மகிமை உண்டாகಲಿ. ಸಮಯ ತುಂಬಾ ಕಮ್ಮಿಯಾಗಿರೋದ್ರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ சொல்லு ரொம்ப அதிகமா இருக்குது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಕ್ಕೆ ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿದೆ. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை தொனிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். ಅದು ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನಿಮಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದೆ. வேண்டிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದದ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ದೇವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் எது குறித்து ராபோஜனத்தை குறித்து. வெரி குட். போன வாரம் ராபோஜனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ராபோஜனம் எதனால் நம்ம எடுக்கிறோம்? இன்னாதென்று தெரிஞ்சு நம்ம ராபோஜனத்தை எடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை அருமையா சொல்லிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களுக்கோಸ್ಕರ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. சாபம் ஒன்று இருக்குதா? ಇವತ್ತು ಶಾಪ ಒಂದು ಇದೆಯಾ? அந்த சாபத்தை குறித்து இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ಶಾಪದ ಕುರಿತು ಕರ್ತನು ಮಾತಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீர்கள்? ಒಂದಿದೆ, ಶಾಪ ಒಂದು இருக்குது. ಶಾಪವು ಒಂದಿದೆ. ಶಾಪ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ தான் இருக்குது. ಶಾಪವು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. ஆசீர்வாதம் ಹೇಳಿ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. ಶಾಪம் உங்க கையில் இருக்கிறது, ಶಾಪವು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. ஆசீர்வாதம் உங்க கையில் இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. அதை குறித்து தான் கர்த்தர் உங்களோடு கூட ಅದರ ಕುರಿತು ಕರ್ತನು ಮಾತಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துங்க. மனுஷனுக்காக கையை தட்டாத, மனுஷிக்கோಸ್ಕರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಬೇಡಿ. பார்த்து ಕೈ ತட்டாத, ಆ ಕಡೆ ಕಡೆ ನೋಡಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಬೇಡಿ. அவருடைய நாமம் மட்டும் ಅವರ மகிமைப்படும். ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟೋಣ. உருவாக்கினவர், ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಕರ್ತನು. மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவே. ನನ್ನ ಮುಖಾಂತರ ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು. உற்சாகத்தோடு நீங்க கைகள் தட்டுகிறீர்கள். ಯಾವ ಉತ್ಸಾಹದಿಂದ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟಿರೋ உற்சாகத்தோடு கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ಆ ಉತ್ಸಾಹದ ಕರ್ತನ ನಿಮ್ಮ ನೋಡುವ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. மனுஷನು முகத்தை பார்க்கிறார், ಮನುಷ್ಯನು ಮುಖವನ್ನು ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ಕರ್ತನು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ரெண்டு வேதாகமத்தில் இருக்கு. ಅದು ಎರಡು ವೇದ ಪುಸ್ತಕವಿದೆ. புதிய ஏற்பாடு இருக்கிறது, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಇದೆ, பழைய ஏற்பாடுல இருக்கு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಇದೆ. ஆனா ரெண்டு சத்தியம் ஒன்றுதான். ಅದು ಎರಡು ಸತ್ಯನು ಒಂದೇ. ಆದ್ರೆ எந்த விதத்துல இருபுறமான கத்தி மாதிரி இந்த வாசனை. ಅದು ಎರಡು ಕಡೆ ಕತ್ತಿಯಾಗಿದೆ. ಅದು எப்படியான வெட்டும். ಅದು ಯಾವ ಕಡೆ ಬೇಕು ಕತ್ತರಿಸ್ತದು. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಹೇಳುದು. எந்த சைடு போய் பிடிச்சாலும் அது வெட்டும். அது ಯಾವ ಕಡೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಅದು ಕತ್ತರಿಸ್ತದು. ஆசீர்வாதமான வார்த்தைகள் எப்படி? ಅದು ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯಗಳು ಹೆಂಗಿದೆ? ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ನಾನು ಹೆಂಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದೋದು? தெரியாததான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ನಾವು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. மனுஷனும், ಯಾವ ಮನುಷ್ಯನು எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொன்னா அந்நிய மனுஷன் உடனே எடுத்துறான். ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅನ್ಯ ತಕ್ಷಣ ತೆಗಿತಾನೆ. ஏன் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சடன் நம்ம பிடிக்க மாட்டோம்? ಏನಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಕ್ಷಣ ಇಟ್ಕೊಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? ಶಾಪத்தை விரும்பி தேடி போறோம். ನಾವು ಶಾಪವನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. எனக்கு ரொம்ப ಮುಖ್ಯ சொல்ல போகிறோம். ನಾವು ಅದ್ರ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೋಗ್ತೀವಿ. ಶಾಪ வந்தாலும் வரட்டும் விடு, ಶಾಪ ಬಂದ್ರೆ ಬರ್ಲಿ ಬಿಡು அப்படி நினைச்சு துணிகரமா செய்யறதுனால தான் சாபம் நம்ம தலைமையில வருகிறது. ಆ ಶಾಪ ಬಂದ್ರೆ ಬರ್ಲಿ ಬಿಡು ಅಂತ ಮಾಡುವ
ಉಳಿದವರಿಗೆ ಶಾಪವನ್ನು ಸೇರುತ್ತದೆ. ಅನ್ಯ ಜನ பாரு, ಅನ್ಯ ಜನರು ನೋಡಿ, உலகத்தோட பாரு, உலக ஜனங்க, ಲೋಕ ಜನರನ್ನು ನೋಡಿ, அந்நிய ஜனங்க ரொம்ப ஞானமா இருக்குன்றது நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்குது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅನ್ಯ ಜನರು தெரியுமா? ಎಷ್ಟು ನ್ಯಾಯವಾಗಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? வீடு கட்டணும் ஒரு துணிகரமா என்ன பண்றாங்க, வந்து வேலை செய்து இந்த வீடு கட்டே தீர்றாங்க. ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕಂದ್ರೆ ಮನೆ ಕಟ್ಟೆ ತೀರ್ತಾರೆ ಅವರು. ஒரு கார் வாங்கினா கட்டாயமா அந்த கார் வாங்கி தீர்ந்த ஒரு குறிக்கோள் வைக்கிறாங்க. ಒಂದು ಕಾರ್ ತಗೋಬೇಕಂದ್ರೆ ತಗೊಂತಾರೆ ಅವರು. ஒரு ಜಮೀನು வாங்கினா கட்டாயமா ಜಮೀನು வாங்கணும் ஒரு குறிக்கோள் ಒಂದು ಸ್ಥಳ ತಗೋಬೇಕಾದ್ರೆ ಅದು ಖಂಡಿತವಾಗಿ ತಗೊಂತಾರೆ ಅವರು. பொருள் எந்த பொருளா இருக்கட்டும் ஞானமா நடந்து ஞானமா அது மேல ஒரு குறி வைக்கிறாங்க. ಯಾವ ವಸ್ತುವಾಗಿ ಇರಲಿ ಜ್ಞಾನವಾಗಿ ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ಕಣ್ಣನ್ನು ಇಡ್ತಾರಲ್ಲಿ. கடவுள் பயம் இல்லாதவங்களே, ದೇವರ ಭಯ ಇಲ್ಲದೆ ಇರುವುದೇ, கடவுளுடைய அருள் இல்லாத ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாதவங்களே, ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದೆ ಇರುವವರೇ சரீரத்தோட பலத்தோடு போராடி அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. ಅದು ಶರೀರದಿಂದ ಹೋರಾಡಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂತಾರೆ ಅವರು. ஆனா நானும் நீங்க யாரு? நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் யாரு? ನಾವು ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀವಿ? நம்மெல்லாம் யாரு? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೀವಿ? ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು, வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகள், ವಾಗ್ದಾನ ಹೊಂದಿರುವ ಮಕ್ಕಳು. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல ஏன் இன்னும் கூட ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரல? ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟರ ಮೇಲೆ ಏನಕ್ಕೆ ಇನ್ನ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿಲ್ಲ? எல்லாம் உங்க கையில இருக்குது. ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உங்க கையில இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ ಎಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க பிரதர். ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. எல்லாம் என் கையில இருக்கிறது. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ. மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரம். ಮರಣವು ಜೀವವು ನಾಲಿಗೆ ವಶದಲ್ಲಿ. என் நாவல் என்ன பேசுகிறது? ನನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾತಾಡ್ತೀವೋ வாயில என் குடும்பத்திலும் என்னையிலும் நடக்கிறது. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲೂ ಅದು ನಡೀತಾ ಇದೆ. என்னுடைய ஜீவனில நடக்கிறது. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. இந்த இருதயத்துல நான் என்ன யோசிக்கிறேனோ, ಈ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನು ಯೋಚಿಸ್ತೀನೋ, எதை பத்தி நினைக்கிறேனோ, ಏನ್ ನೆನೆಸ್ತೀನೋ ಅದதான் நடக்கிறது. ಅದೇ ನಡೀತಿರೋದು. ஆண்டவர் எங்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கைகளை ஆதியாகம புஸ்தகம், ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 12ஆம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3 வசனத்தை நாம் வாசிப்போம். 2-3 ವಚನ ಓದೋಣ. சீக்கிரம் படிங்க. என்ன சொல்லப்பட்டது? நான் உன்னை பெரிய ஜாதியா, நல்ல காது கொடுத்துங்களே, இது ஆசீர்வாதம். ஹலோ, எல்லாம் கேட்கணும், காது கொடுத்து கேளுங்க. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள மற்றொன்று ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க வந்து கையை தட்டுது, புரியாதவங்களுக்கு ஒண்ணு கூட புரியாது. அது அப்படியே இருக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குதா? ನನ್ನೊಳಗೆ ಮಾತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಇದೆಯಾ? ಅದು எப்படி ஆசீர்வாதம் ನಾನು பார்க்க முடியும்? ஆசீர்வாத ಹೆಂಗ್ ನೋಡಕ್ ಸಾಧ್ಯ? இப்போ ಕಂಡು ವಿಶ್ವಾಸಿಕ ಕಾಣಾದ ವಿಶ್ವಾಸಿಕ ಭಾಗ್ಯವಾನ್ சொல்லிட்டாரு. ಕಂಡು ವಿಶ್ವಾಸ ಮಾಡದವನಕ್ಕಿಂತ ಕಾಣದೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವವನು ಭಾಗ್ಯವಂತ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த தண்ணி குடுக்குறது இந்த பிளாஸ்டிக் நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. ಈ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಅನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಇದು பேர் என்ன சொல்லுங்க? ಇದು ಹೆಸರು ಹೇಳಿ ನೋಡೋಣ. இந்த பிளாஸ்டிக் பேர் என்ன? கண்டு விசுவாசம். இதை பார்த்ததுனால இது ஜக்குன்னு சொல்றீங்க, இது பிளாஸ்டிக் சொல்றீங்க, இது கண்ணாடின்னு சொல்றேன், இல்ல போட்டுக்கிற துணி. இது கண்டு விசுவாசிக்கிறது. இது ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಕಂಡು ನಾವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದು. ವಿಶ್ವಾಸಿக்கிறது. ಇದು ಕಾಣದೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದು ಬೇರೆ. ಇದು ಬೇರೆ. ಇದು ಯಾರು? ಇದು ಯಾರು? ಅದು ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. இது ஆத்மிக மண்டலದಲ್ಲಿ ಇರೋದು. இது காணாத விசுவாசிகள் பாக்கியவர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ಕಾಣದ ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದ್ರ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕಾಣಾದ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಭಾಗ್ಯವನ, ಕಂಡು ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಭಾಗ್ಯವನ? ಕಾಣದೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದು ಭಾಗ್ಯವಂತನ, ಇಲ್ಲ ಕಂಡು ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋನು ಭಾಗ್ಯವಂತರ? ನೀವು ரொம்ப பேர் சரீரத்தோடு நம்ம வாழறோம். ನೀವು ಅನೇಕರು ಶರೀರ ಪ್ರಕಾರ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಶರೀರமானது, ಈ ಶರೀರವಾದದ್ದು ಇದು ಆಶೀರ್ವಾದ ಕೊಂಡು ವರಾದು. ಇದು ಆಶೀರ್ವಾದನ ಕೊಂಡು ಬರೋದಿಲ್ಲ. ಇದು ಆಶೀರ್ವಾದ ಕೊಂಡು ವರಾದು. ಈ ಆಶೀರ್ವಾದ ಕೊಂಡು ಬರೋದಿಲ್ಲ. ಶರೀರமானது, ಶರೀರವಾದದ್ದು ಅದು என்ன பண்ணும்? ಅದು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? ಕ್ರೂರமான ಕಾರ್ಯಗಳು செய்யாது. ಕ್ರೂರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. ಅದು ಅಡಗಾದು. ಅದು ಅಡಗೋದಲ್ಲ,
ಮಾಡಬೇಕು ಒಂದು ಕಾರ್ಯ. காணாதிருக்கிற விசுவாசத்துடைய வார்த்தைகள் தான் நம்மளை அதை அடக்க செய்யும். ಕಾಣದಿರುವ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನ ಅದನ್ನ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. மறைஞ்சிருக்கிற அந்த வார்த்தை ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಟ್ಟರು. ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ, ಏನಂತ ಹೇಳಿದ್ರು, உனக்குள்ள ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், ನಿನ್ನೊಳಗೆ ಜನಾಂಗಗಳು ಆಶೀರ್ವಾದமா இருப்பாய், ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರ್ತೀಯ. ಆனா சாபம் ஒன்று சொன்னா தானே, ಶಾಪ ಒಂದು ಹೇಳಿದ್ರೆ ತಾನೆ. சாபத்தை சொன்னாரா இல்லையா? ಶಾಪವನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ವಾ? ஹலோ, எல்லாம் இங்க இருக்கிற சத்தமா அல்லையா சொல்லுங்க. ನನ್ನ ಬಳಿ ಇದೆಯಾ? இருந்த அந்த சாபத்தை நான் யூஸ் பண்ணல. ನಾನು ಇದ್ರೂ ಶಾಪವನ್ನು ಅದು ಉಪಯೋಗ ಮಾಡಲಿಲ್ಲ. சபித்தால் கட்டாயம் அந்த சாபம் மாறாது. ಅದು ಶಪಿಸಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಶಾಪವಾಗೋದಿಲ್ಲ. ஆனா ஏசப்பா சபித்திருக்கிறாரு. ಅದು ಏಸಪ್ಪ ಶಪಿಸಿದ್ದಾರೆ. சபிச்சிருக்கிறாரா ಇಲ್ಲಿ? ಒಂದು ಇದಂತ ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் ಮಾರ್ಕ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 20ಆம் வசனம், 20ನೇ ವಚನ, 21, 22, 22, 22, 23, 23. இது ஒரு தடவை படிப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? மார்க் 11. உங்களுக்கு புரியுதா? அது என்னன்னு கூட நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நானு. அல்லேலூயா. ஏன் என் வீட்டுக்குள்ள செழிப்பதில்லை, ஏன் என் கூட ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ என்று சொல்ல வர உங்களுக்கு. ಏನಕ್ಕೆ ನಮ್ಮ ಮನೆ ಆಶೀರ್ವಾದ ಸಮೃದ್ಧಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ ಬರ್ತೀನಿ. ஹலோ, சொல்றது புரியுது? படி தம்பி, என்ன சொல்லப்பட்டது? அவர்கள் வழியா போகும் பொழுது அந்த அத்திமரம் தூரத்தில் இருக்க அந்த பற்று போயிருக்குது கண்டார்கள். பேதுரு எப்போது நினைவுக்கு வந்தாருன்னா, ஆண்டவர் போகையில அந்த அத்தி மரம் பற்று போயிட்டோம், எனக்கு கனி கொடுக்காத மரம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது என்று சாபத்தை அங்க ஆண்டவர் சபிக்கிறார். ஹலோ, எல்லாம் அங்கதான் இருக்கிறீங்களா? அங்க ஆண்டவர் சொன்ன ஆபிரகாம் பார்த்து, நீ யார் ஆபிரகாம் ஆஸ்வதிக்கணும் ஆஸ்வதிக்கிற, நீ யார் சபிக்கிறியோ நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க வந்து ஆபிரகாம் சபிக்கல, ஆனா கர்த்தர் தான் சொன்னாரு. ஆனா அந்த கர்த்தரே இந்த இடத்துல சொல்றாரு, அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார் அந்த இடத்துல. இனிமேல் உன்னிடத்துல ஒரு கனி இருக்கக்கூடாது, எனக்கு வேண்டியது இல்லாத ஒரு மரம், அதை வேண்டவே வேண்டாம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. படி தம்பி, என்ன சொல்லப்பட்டிருக்கு படி. பேதுரு நினைவுக்கு வருது, அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பற்று போயிற்று என்றான். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது சொன்னபடியே நடக்கும். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடியே ஆகாது, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அதுல 11ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை படி தம்பி. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಎಲ್ಲರನ್ನು ಎಲ್ಲಾ ನೋಡಿಕೊಂಡು ಎಲ್ಲಾ ಜೆರುಸಲೇಮಿಗೆ ಹೋಗಿ ನೋಡಿಕೊಂಡು ಅಷ್ಟರಲ್ಲಿ ಸಂಜೆ ಆದುದರಿಂದ 12 ಮಂದಿ ಶಿಷ್ಯರನ್ನು ಕಂಡು ಬೆತ್ತಲಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದು. ಹೌದಾ? ಆತನು ಹಸಿದನ ಅಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಹಸುವಾಯ್ತು. ಹಸುವಾಯ್ತು. ಕಂಡ ದೂರದಿಂದ ಕಂಡು ಅದರಲ್ಲಿ ಏನಾದರೂ ಅನ್ನು ಸಿಕ್ಕಿತೆಂದು ಅಲ್ಲಿಗೆ ಹೋದನು. ಬಂದಾಗ ಅದರಲ್ಲಿ ಬರೀ ಎಲೆಗಳನ್ನು ಹೊರತು ಮತ್ತೇನು ಕಾಣಲಿಲ್ಲ. ಅದು
ಅಂಜೂರದ ಹಣ್ಣಿನ ಕಾಲವಲ್ಲ. ಆಗ ಯೇಸು ಆ ಮರಕ್ಕೆ ಇನ್ಮೇಲೆ ಒಬ್ಬರು ತಿನ್ನಲಿ, ನಿನ್ನಲ್ಲಿ ಹಣ್ಣು ತಿನ್ನಲು ಎಂದೆಂದಿಗೂ ಹಂಗೇ ಆಗಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಆತನ ಶಿಷ್ಯರು ಅದನ್ನು ಕೇಳಿದರು. ஓகே ಬಿಡಿ, ಏನಂತ தமிழ் படி என்ன சொல்லப்பட்டது? அப்பொழுது இயேசு எங்க வந்து எருசலேமுக்கு வந்து எந்த ஆலயத்துக்கு? தேவாலயத்துக்கு பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கும் போது பசி எடுக்குமா பசி எடுக்காதா கவனிக்கிறாரு. எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. எந்த பிள்ளை எந்த இடத்துல இருக்குது இதுக்கு போதிக்கணும் சொல்லி பேசி பேசி அவரு சரீர பிரகாரமான ஒரு மனுஷனை தானே இருக்கிறாரு. அம்மாவா இல்லையா? அப்ப பசி உண்டாகுமா பசி உண்டாகாது இருக்குமா? அந்த அத்தி மரத்தில் இந்த காலம் கிடையாது. ஆனா அந்த நேரத்தை அது பழம் கொடுக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா அந்த மரம் வந்து என்னை பார்த்த கனி கொடுக்கணும் இல்லையா? ஏன் அது கனி கொடுக்கல? அது கனியில அந்த மரம் அப்படியே வற்றி போயிட்டுன்னு சபிக்கிறார் அந்த இடத்துல. ஹலோ, எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? இதை நான் எழுத வைக்கல, ஏசப்பாவே சபிச்சது. ஏசப்பாவே சபிச்சு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் யாரு? சபி. சரி படி தம்பி, என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன பொழுது 12 சீஷனோட பெத்தானுக்கு போனார். அவரு பெத்தான் என்ற ஊருக்கு போனாரு. மறுநாளில் அவர்கள் இருந்து அங்கிருந்து வருகையிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது தூரத்திலிருந்து கண்கிறாரு. அதுல ஏனாகிலும் அகப்படுமோ என்று பசியோடு காத்திருக்கிறாரு. அத்திப்பழ அது காலமே இல்ல. அத்திப்பழம் ஒரு காலமே கிடையாது. எத்தனை பேர் மாம்பழம் பார்த்து மாம்பழம் கத்துற மாம்பழம் விடும் இல்லையா? சீசன் தகுந்த மாதிரி சீசன் விடும். ஆனா அந்த மரம் வந்து இவர் பசியா இருக்கிற நேரத்துல அதுல பழம் இல்ல. ஆனா உண்மை பாருங்க, அது காலுக்கு அது கனி தான் கொடுக்குறாரு. இதை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு கணக்க ஒரு அந்த இடத்துல ஒரு ஊமையா ஒரு கதை அந்த 12 சீசனுக்கு சொல்லிட்டு வர்றாரு அவரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. படி தம்பி. அத்திப்பழம் காலம் இராதபடியாய் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது இதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காண முடியல. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இதன் முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியே புசியாது இருப்பான் என்று சொன்னார். உடனே என்னாச்சு? அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தாங்க. கிறிஸ்து தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் எல்லாரும் பார்த்தாரு. ஹலோ, எல்லாம் வந்து பார்த்தாரு. இங்க சொல்லிட்டாரு, என்னன்ட்டு வர வழியில எனக்கு பசியா இருந்தது, நான் ஊழியத்தை செய்துட்டு வந்தேன். தேவாலயத்துக்கு வரும்பொழுது இப்ப பசியா இருக்குது, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஏதோ ஒரு பழம் உண்டாக்கணுமே, அந்த பழத்தை நான் சாப்பிடணும் வந்தாரு. அங்க பார்த்தா அத்தி மரத்துல வந்து வெறும் பழம் இல்ல, வெறும் இலையே காய்க்குது. அது கனி வந்து கொடுக்குற கனி கொடுக்கும். அது கூட நான் சொல்றது புரியுதுங்களா? அத்தி மரத்தை உண்டாக்கணும் யாரு? ಅತ್ತಿ ಮರத்துல ಪಳಯத்தை ಉರುವಾಕನವರು ಯಾರು? ಅಂಜೂರ ಮರದಲ್ಲಿ ಹಣ್ಣನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ಯಾರು? அந்த ಅತ್ತಿ ಮರத்தை ಬೇರು ಉಂಟಾಕನವರು ಯಾರು? ಅಂಜೂರದ ಮರವನ್ನು ಬೇರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ಯಾರು? ಮರத்தை ಉಂಟಾಕನವರು ಯಾರು? ಆ ಮರವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ಯಾರು? ಅತ್ತಿ ಮರத்துக்கு ಬೇರು வச்சவர் ಯಾರು? ಅಂಜೂರದ ಮರಕ್ಕೆ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟವರು ಯಾರು? ಅತ್ತಿ ಪಳಯನ್ನು ಉರುವಾಕನವರು ಯಾರು? ಈ ಅಂಜೂರದ ಮರವನ್ನು ಆ ಎಲೆಯನ್ನು ಬಿಡುವಂತೆ ಮಾಡಿದ್ದು ಯಾರು? ಅಂದಂದ ಅದರ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆனா அத்தி மரத்தை மட்டும் ஏன் சபித்தாரு? ಏನಕ್ಕೆ ಅಂಜೂರದ ಮರವನ್ನು ಮಾತ್ರ ಶಪಿಸಿದರು?
எனக்கு நான் நினைச்ச நேரத்துல எனக்கு அந்த இடத்துல பழம் இருக்கும். பசின்ற நேரத்துல அந்த இடத்துல பழம் இருக்கும். ನನಗೆ ಹಸುವಾದಾಗ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಣ್ಣು ಇರಬೇಕು. கடவுள், ನಾನು ದೇವರು. கடவுளுக்கே இல்லாத மரம் அப்புறம் எதுக்கு நீ? ದೇವರಿಗೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಏನಕ್ಕೆ ಅದು? அது நீ வரவே கூடாது. மேலே ತಿರ್ಗಾ ಬರ್ಲೇಬಾರ್ದು. ನೀನು சபித்தார், ಸಪ್ಪಿಸಿದ್ರು. உடனே என்னாச்சு? ತಕ್ಷಣ ಏನಾಯ್ತು? அந்த இடத்துல மரமே கிடையாது. ಆ ತಕ್ಷಣ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮರವೇ கிடையாது, ಆ ಎಲೆನೂ ಇಲ್ಲ, அதுல ஒண்ணுமே கிடையாது. எப்ப அது கவனிக்கிறாங்கன்னா, ಯಾವಾಗ ಗಮನಿಸ್ತಾರಂದ್ರೆ ஊழியத்தை முடிச்சிட்டு நல்ல மறுபடி மரம் பொழுது அதை தியானிக்கிறாங்க. ಅದು ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ತಿರುಗಾ ಬರುವಾಗ ಅದನ್ನ ಯೋಚಿಸ್ತಾರಲ್ಲಿ. எனக்கு கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு ಅಗ್ನಿಯಲ್ಲಿ போடப்படும். ನನಗೆ ಫಲ ಕೊಡದಿರುವ ಮರ ಕತ್ತರಿಸಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತೆ. வசனம் இருக்குதா இல்லைங்களா? ವಚನ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இருக்குதா இல்லைங்களா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ಅಲ್ಲಿ ಅದನ್ನ வசனம் சொல்றது. அது 20வது வசனம் பண்ணி தம்பி. இப்போ 20ನೇ ವಚನ. மறுநாள் காலையில கூட்டம் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் வராரு. நெக்ஸ்ட் அதே வயல வராரு. அவர்கள் வழியா போகும் பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு என்னது? வேரோட பட்டு போயிடுச்சா? தண்ணி இருந்ததுல, அதுக்குள்ள தண்ணி இருந்தது, அதுக்குள்ள ஜலம் இருந்தது, அதுக்குள்ள வேருக்கு சக்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. ಅದರೊಳಗೆ ಬೇರೆ ಇತ್ತು, ನೀರಿತ್ತು, ಶಕ್ತಿ ಇತ್ತು, ಎಲ್ಲವೂ ಇತ್ತು. ஆனா ஏன் அது பட்டு போயிடுச்சு? ಏನಕ್ಕೆ ಅದು ಒಣಗೋಯ್ತು? அவருடைய வார்த்தையினால, ಅವರ ವಾಕ್ಯದಿಂದ. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பாத்துங்க. அவர் வார்த்தை ரொம்ப முக்கியம். ಅವರ ಮಾತು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. வார்த்தையில என்ன வந்தது? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಬಂತು? ஆசீர்வாதமும் சாபம் இருக்கிறது. ஆனா அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மர்ம அது ஏன் சாபம் உண்டாயிடுச்சு? ಆಶೀರ್ವದಿಸುವ ಮರ ಏನಕ್ಕೆ ಶಾಪ ಉಂಟಾಯ್ತು? ಏನಕ್ಕೆ ಸಪ್ಪಿಸಿದ್ರು ಅದನ್ನ? ಅವ್ರು பசியா இருக்கும்போது கனி கொடுக்கலையே. ಅದು ಹಸುವಾಗಿರುವಾಗ ಅದು ಫಲ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அந்த மரத்தை உண்டாக்குனவரே ಆ ಮರವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು. மரத்தை அழிக்கலாமா? ಮರವನ್ನು ಅಳಿಸಬಹುದು. ಅದನ್ನ அது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வைத்தார். ನಮಗೊಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ದೇವರು ಇಟ್ಟದನ್ನ ಜನಗಳಿಗೆ சொல்லிட்டு வராரு. ಜನರಿಗೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. 12 ಶಿಷ್ಯರಿಗೆ சொல்லிட்டு வராரு. 12 ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இத பாரியா, ನೋಡಿ, எனக்கு ನನಗೆ கனி கொடுக்காத மரம், ಫಲ ಕೊಡದೇ ಇರುವ ಮರ, அப்படியாப்பட்ட ಮನುಷ್ಯனா இருக்கட்டும், ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿರಲಿ, எப்படியாப்பட்ட ಜನங்களா இருக்கட்டும், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಜನಗಳಾಗಿರಲಿ, அத்தி மரம் எப்படி வற்றி போதோ, ಈ ಅಂಜೂರದ ಮರ ಹೆಂಗ್ ಒಣಗೋಯ್ತು போல அவனோட வாழ்க்கை வற்றி போயிடும், வேரோடு அழிஞ்சு போயிடுவா. ಅದೇ ತರ ಅವರ ಜೀವನ ಬತ್ತೋಗುತ್ತೆ, ಬೇರೆ ಸಮೇತ ಒಣಗೋಗುತ್ತದೆ. எக்ஸாம்பிள், ಅದು ಎಕ್ಸಾಂಪಲ್. ಅದು ನಾನು ஒரு ಅತ್ತಿ ಮರமா இருக்கேன். ನಾನೊಂದು ಅಂಜೂರದ ಮರವಾಗಿದ್ದೀನಿ. நான் கனி கொடுக்கணுமா, கனி கொடுக்க கூடாது? ಇವಾಗ ನಾನು ಫಲ ಕೊಡಬೇಕಾ, ಕೊಡದೇ ಇರಬಹುದಾ? ಅವ್ರು ಪಸಿಯಾ இருக்கிறாங்க, ಅವರು ಹಸುವಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சிலுவை மேல தாகமா இருக்கிறாரு. ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ದಾಹವಾಗಿದ್ದೀನಿ. அப்ப எதுக்காக தாகமா இருக்கிறாரு? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ದಾಹವಾಗಿದ್ದೀನಿ? பசிக்காக, ಒಂದು சாப்பாட்டுக்காக தாகமா இருக்கிறாரா? பசிக்காக வந்து ஏங்கி நிற்கிறாரா? ಅದು ಊಟಕ್ಕೋಸ್ಕರ ದಾಹವಾಗಿದ್ದಾರಾ? பசி என்பது உங்களை குறிக்கிறது. ಅದು ಹಸು ಎಂಬುದು ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತು ನೋಡುತ್ತದೆ. அவரை நீ ஏற்றுக்கொண்டால், ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ அந்த பசி தீர்ந்து விடும், ಆ ಹಸು ನೀಗುತ್ತೆ. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಹೇಳೋದು? ಯೇಸುவே, ಯೇಸುವೇ உலக ரட்சகர நீதான் என் தெய்வம் சொன்னா, ಲೋಕ ರಕ್ಷಕನು ದೇವರು ನೀನೇ ಅಂದ್ರೆ அதே போதும் அவருக்கு. அதுதான் அந்த கனியை பத்தி அந்த இடத்துல சொல்றாரு அவர். ಅದೇ ಸಾಕು. ಅದಕ್ಕೆ ಆ ಹಣ್ಣಿನ ಕುರಿತಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எனக்கு கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு ಅಗ್ನಿಯಲ್ಲಿ போடப்படும். ನನಗೆ ಫಲ ಕೊಡದಿರುವ ಮರ ಕತ್ತರಿಸಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತೆ. அவர் போகும்போது அந்த மரத்தை சபித்தாரு. ಅವರು ಹೋಗುವಾಗ ಮರವನ್ನು ಸಪ್ಪಿಸಿದ್ರು. ஆனா வரும்போது அது வேரோடு அழிஞ்சு போயிட்டு இருந்தது. ಅದು ಬರುವಾಗ ಅದು ಬೇರೆ ಸಮೇತ ಒಣಗೋಗಿತ್ತು. அது மத்தியில் எத்தனை மணி நேரம் இருந்திருக்கும்? ಅದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಇರಬಹುದು? எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? ಎಷ್ಟು ಸಮಯ ಆಯ್ತಿರ್ಬೋದು? அவ்வளவு சீக்கிரம் வச்சு போயிடுச்சு. ಅಷ್ಟು ಬೇಗ ಬತ್ತು, அவ்வளவு சீக்கிரம் மரம் செத்து போச்சு. ಅಷ್ಟು ಬೇಗ ಒಣಗೋಯ್ತಾ? இலையே அப்படியே கலகல கலகல மரம், ಅದು ಹಸಿರಾಗಿತ್ತು ಮರ. ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? அதுல ஒன்றுமே காணாம போச்சு. ಅಲ್ಲಿ ಏನು ಕಾಣಿದಿರ ಹೋಯ್ತು. அதோட காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவருடைய வார்த்தை, ಅವರ ಮಾತು, அவருடைய வார்த்தை, ಅವರ ವಾಕ್ಯ. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வானமும் பூமி ஒழிந்து போம், ಆಕಾಶ ಭೂಮಿ ಹೊರತು ಹೋದ್ರು வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது. ನನ್ನ ವಾಕ್ಯ ಒಂದು ಕಾಲ ಹೋಗಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಉಂಟು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? தேவனுடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. வருது என்ன சொல்லப்பட்டது? தம்பி படியாது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த, விசுவாசத்தோட சபித்த அத்தி மரம் பற்றி போட்டு சாட்சி கொடுக்கறாங்க. யாரு கூட? அந்த சீஷர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது என்ன சபித்தாரா? சபிಸಿದ್ರಾ? சாபம் வந்து ஏத்துக்குதா? ಶಾಪವನ್ನು ಸ್ವೀಕರಿಸ್ತಾಳೆ, ಮೇಲೆ ಬರುತ್ತಾಳೆ. சாபல ஏத்துக்க முடியாது. ಶಾಪ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆண்டவருக்கு விரோதமா எந்த மனுஷன் சாபம் இட்டாலும் அது பலிக்கவே பலிக்காது. கர்த்தருக்கு விரோதமா எந்த மனுஷனும், எனக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எத்தனை பேர் சாபம் இட்டாலும் அது நல்ல மரம் தான், அந்த சாபம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
ஆனா ಆಂಡವருக்கு ವಿರೋಧವಾಗಿ, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಅವರ ವಾರ್ತೆಗೆ ಅವರ ವಿರೋಧವಾಗಿ, ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ எந்த மனுஷன் நடக்கிறானோ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ನಡೀತಾನೋ அவன் வாழ்க்கையில எல்லா தோல்வி வேரோட மரணம் அடைஞ்சிருவான். ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸೋಲು ಬೇರ್ ಸಮೇತ ಅವನ ಸೋಲನ್ನು ಹೊಂತಾನಲ್ಲಿ. கர்த்தருடைய பிள்ளைகளை காக்கிறதே கர்த்தருக்கு விருப்பமா இருக்கிறது. ಕರ್ತನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಯುವುದೇ ಕರ್ತನಿಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ಏಸಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 43ஆம் அதிகாரம் 43ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம் 8வது வசனம் படித்த 7-8 ಓದೋಣ. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி அதை படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிருந்தும் குருடா இருக்கிற ஜனத்தை காதுகள் இருந்தும், யாரு காது இருந்து கேட்காத ஜனங்கள் இருக்கிறாங்க, புறப்பட்டவங்களை வர பண்ணுங்கள், சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும், இது அறிவித்து முந்தி சம்பவிப்பகளை நமக்கு தெரிவிப்பவன் யார்? முன்ன எனக்கு ஆபத்து வருதுன்னா அதை சொல்றவன் யாரு? கேட்டு மெய்யென்று சொல்லும்படிக்கு அவர்கள் தன் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் இருக்கட்டும். நானே இயேசு என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசரும் எனக்கு நீங்க சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்ப அவருக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோமா இல்லையா? ನಾವು ಅವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೀವಾ ಇಲ್ವಾ? சாட்சியா இருக்கிறீங்களா இல்லீங்களா? ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೀಯಾ ಇಲ್ವಾ? எஸ் சார் நோ, இல்லன்னா ஆமானா ஆமா. ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மள பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என் சாட்சியா இருக்கிறீங்க, நான் எவ்வளவு அதிசயம் செய்தேன், அற்புதம் செய்தேன், நான் உன்னுடைய தேவன், எப்படியோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ಭಯಪಡಬೇಡಿ, ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದೀನಿ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು இல்லையா? ಹೌದಾ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரோடு கூட நீங்க சஞ்சரிக்கும் பொழுது, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸುವಾಗ, வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும் பொழுது, ಅವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಾಗ கட்டாயமா நீங்க நினைச்ச காரியங்கள் 100% ஆண்டவர் சொல்ற சக்சஸ் மாற்றுவே. ಖಂಡಿತವಾಗಲೂ 100% ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಆಗಿ ಬದಲಾಯಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சபித்தா கட்டாயமா சபிப்பு அது ஆகும். ನೀವು ಸಪ್ಪಿಸಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಸಪ್ಪಿಸದಾಗುತ್ತದೆ. ஆகுமா இல்லையா? ಆಗುತ್ತಾ ಇಲ್ವಾ? எப்ப தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? இயேசுவை போல நீ மாறும் பொழுது, ಯೇಸು ತರ ನೀವು ಬದಲಾವಣೆ ಆಗುವಾಗ, இயேசு போல ಯೇಸು ತರ நீங்க பரிசுத்தராகணும். ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಬೇಕು. இயேசு போல ಯೇಸು ತರನೇ சுத்தவனாகணும். ನೀವು ಶುದ್ಧವಾಗಬೇಕು. இயேசு போல ಯೇಸು ತರ தரித்திரவனை நீ ஐஸ்வர்யம் மாற்றணும். ದರಿದ್ರನ ಐಶ್ವರ್ಯವಂತ போல ಯೇಸು ತರ குருடனுக்கு கண்ணு கொடுக்கணும். ನೀವು ಕುರುಡನಿಗೆ ಕಣ್ಣು ಕೊಡಬೇಕು. ಯೇಸು ತರ கூடியிருக்க கழிவை நிமிரக்க செய்யணும். ನೀನು ಆ ಗೋಣಿಯನ್ನ ನಿವೃತ್ತಿ ಮಾಡಬೇಕು. ಅನೇಕರಿಗೆ நல்லது செய்யும் பொழுது ಅನೇಕರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು. நல்ல கனியை கொடுக்கிறார், ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕು. சொல்லு கேட்டு ಆ ಮರ ಹೇಳಿದ ಮಾತನ್ನ ಕೇಳಿತು. நான் கனி கொடுக்காத மரம், ಯೇಸುಗೆ ಫಲ ಕೊಡದಿರುವ ಮರ, நான் பட்டு போயிட்டேன், ನಾನು ಒಣಗೋದೆ. அவர் பசியா இருக்கும்போது, ಅವರು ಹಸುವಾಗಿರುವಾಗ எனக்குள்ள அத்திப்பழம் இல்லையே, ನನ್ನೊಳಗೆ ಆಂಜೋದ ಹಣ್ಣು ಇಲ್ಲ. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? சொல்லுக்கு நான் செத்து போயிட்டேன். ಅವ್ರ ಹೇಳುವಿಕೆಗೆ ಸತ್ತೋದೆ. நான் செத்து போயிட்டேன், ನಾನು ಸತ್ತೋದೆ. மரம் வேரோட பற்று போயிடுச்சு. ಆ ಮರ ಬೇರ್ ಸಮೇತ ಅದು ಒಣಗೋಯ್ತು. பட்டு போச்சா இல்லீங்களா? ಸತ್ತೋಯ್ತಾ ಇಲ್ವಾ? கனி கிடைச்சதா? ಅದರೊಳಗೆ ಹಣ್ಣಿತ್ತ. இந்த சாட்சி சொல்ற ஆண்டவரೇ, ಸಾಕ್ಷಿನ ಹೇಳ್ತಾರೆ, ಜನங்களுக்கு ವಿವರಿத்து சொல்லுங்க, ಜನರಿಗೆ ವಿವರಿಸಿ ಹೇಳಿ. பசியா இருக்கும்போது, ಹಸುವಾಗಿರುವಾಗ, பசி என்பது தேவனுடைய வார்த்தை, ಹಸು ಎನ್ನುವಾಗ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯ. நான் அந்த வசனம் போய் வீட்டுக்குள்ள நீங்க படிச்சீங்க, ವಚನ ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿ. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் போய் படிக்கும் பொழுது, எசேக்கியேல் பிரவாதிய புத்தகம் 2-3 ಓದುವ வார்த்தை ನನ್ನ ವಾಕ್ಯ உடலுக்குள்ள நிரப்புங்கன்றார் ஆண்டவர். ಆ ಕರುಳು பொழுது ಆ ಕರುಳೊಳಗೆ ತುಂಬಿಸುವಾಗ ரொம்ப ரொம்ப பசிய தீர்க்கும். ಅದು ತುಂಬಿ ಹಸುವನ್ನು ನೀಗುತ್ತದೆ. வார்த்தை பசியா நீங்க தீர்க்கும் பொழுது, ಆ ವಾಕ್ಯ ಹಸುವನ್ನು ನೀಗಿಸುವಾಗ எனக்குள்ள நீங்க கனி கொடுப்பீர்கள், ನನ್ನೊಳಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡ್ತೀರಾ. நீங்க சாபமான மரம் கிடையாது, ಶಾಪವಾದ ಮರವಿಲ್ಲ, ஆசீர்வதிக்கப்பட்ட மரம், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಮರ, ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற மரம், ದೇವರಿಗೆ ಫಲ ಕೊಡುವ ಮರ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥಿಯ 15 அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 58வது வசனம் 58ನೇ ವಚನ. வார்த்தை படிங்க. லாஸ்ட் வசனம் அதுதான் இருக்குது. 1 ஆகையால் நல்ல பாரு, அவருக்கு பிரியமான பவுல் அடிகர் இப்படி சொல்றாரு. பவுல் அடிகர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய காரியத்தை என்னத்தை நிறைஞ்சி ஒரு மனுஷன் உள்ளவனா இருக்கிறார் அவரு. பவுல் அடிகர் ரொம்ப மனசு ஆண்டவருக்குள்ள ஆழமா போயிட்டாரு. எப்ப அந்த சவுல பவுல் ஆனாரோ, ಯಾವಾಗ ಸೌಲನು ಪೌಲ್ ಆದ್ರು அவருக்குள்ள இணைக்கப்பட்டார். ಅವರೊಳಗೆ ಅವರು ಇಬ್ರು ಒಂದಾದ್ರು. சரீரத்துக்கு ஒரு ಚಟ್ಟೆಯಾ இருக்கிறார் ಅವರು. ಅವರು ಶರೀರಕ್ಕೆ ಒಂದು ರೆಕ್ಕೆಯಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಶರೀರ ಪೌಲ இருந்தாலும் ಅವರು ಶರೀರ ಪೌಲಾಗಿದ್ರು. ಅವರು போட்டிருக்கிற வஸ்திரம் இயேசுவா இருக்கிறார். ಅವರು ಹಾಕಿರುವ ವಸ್ತ್ರ ಯೇಸುವಾಗಿದ್ದಾರೆ. ಕಾಪಾಡುತ್ತಿರುವ ಯೇಸು, ಎಲ್ಲವನ್ನ ಕಾಪಾಡುವಾತನು ಯೇಸು. ಅಮ್ಮವಾ இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? அந்த காலத்துல அத்தி பழத்தை அத்தி ಎಲೆ ಕಟ್ಟಿಕೊಂಡಾಗ ಆದಮ್ ಯವಾಲೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಂಜೂರದ ಮರ ಎಲೆಯನ್ನ ಕಟ್ಕೊಂಡ್ರು. ಅಮ್ಮವಾ இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? இன்னைக்கு என்ன டிசைன் துணி போடுறீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಡಿಸೈನ್ ಬಟ್ಟೆ ಹಾಕ್ತೀರಾ? இந்த ಟೆಕ್ನಾಲಜಿ ಹೆಂಗ ಬಂತು? ಈ ಟೆಕ್ನಾಲಜಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? ஜீன்ஸ் பேண்டா, ಜೀನ್ಸ್ ಪ್ಯಾಂಟ್, என்னனோ பேண்டா, ಏನೇನೋ ಪ್ಯಾಂಟ್ சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் தெரியும். ನಾವು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀವು ಹಾಕೋದು ಗೊತ್ತು, போடுறது எனக்கு தெரியும். ನಾವು ಹಾಕೋದು ನಮಗೆ ಗೊತ್ತು. ஆனா மானத்தை மறிக்கிறதுக்கு யார் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரா இல்லையா? ಮಾನ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಅದು ಮುಚ್ಚ அவர் செஞ்சுட்டு தப்பு ಮಾಡಿ அவர் விட்டுட்டாரா? அவர் ಬಿಟ್ರಾ? மானம் மறைக்கிறதுக்காக அநேக துணிகள் வந்திருக்குது. ಮಾನವನ್ನು ಮುಚ್ಚಕ್ಕೆ ಅನೇಕ ಬಟ್ಟೆಗಳು ಬಂದಿದೆ. பாவத்தை மன்னிச்சாரு, ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ರು, சாபத்தை மன்னிச்சாரு, ಶಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ರು, துணியை கொடுக்கிறாரு, ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಟ್ರು, ஆடையை கொடுக்கிறாரு, ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, கொடுக்கிறாரு, ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ಐಶ್ವರ್ಯ ಕೊಡ್ತಾರೆ, என்னெல்லாம் கொடுக்கிறாரு, ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆனா கொடுத்த தெய்வத்தையே அந்த மறந்துடுறீங்க. ನೀವು ಕೊಟ್ಟಿರುವ ದೇವರನ್ನು ಮರಿತೀರಲ್ಲ. ஹலோ, எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? எல்லாம் இங்க இருக்கு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. 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 அத சொல்றது 1 கொரிந்தியர் 15:58வது வசனத்துல 1 கொரிந்தியர் 15ನೇ அத்தியாயத்தில் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதமாய் இருக்காது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையை எப்பொழுதும் எப்படி பெருகுகிறவர்களாயுமா வெறுக்குகிறவர்களாயுமா? கர்த்தருடைய வார்த்தையை பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ಆದುದರಿಂದ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ, ಸ್ಥಿರಚಿತ್ತರಾಗಿಯೂ ಇರಿ. ನೀವು ಕರ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಪಡುವ ಪ್ರಯಾಸ ಏನ್ ಫಲ? ನಿಷ್ಫಲವಾಗುವುದೆಂಬುದು ತಿಳಿದು ಕರ್ತರ ಕೆಲಸವನ್ನು ಯಾವಾಗಲೂ ಅಂತ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಮಾಡುವರಾಗಿರ್ರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அத்தி மரத்தை குறித்து ஆண்டவர் சபித்தாரு. ಈ ಅಂಜೂರದ ಮರದ ಕುರಿತು ಕರ್ತರು ಶಪಿಸಿದ್ರು. இதை பார்த்து நீ அசதையா இருக்காத, ಇದನ್ನ ನೋಡಿ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ಇರಬೇಡ. அதுக்கு பற்று போனது பார்த்தல, ಅದನ್ನ ಒಣಗೋಗಿದೆ ನೋಡಿದಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கனி கொடுக்காத மரம், ದೇವರಿಗೆ ಫಲ ಕೊಡದೇ ಇರೋ ಮರ, அது என்ன இருக்கும்? ಅದು ಏನಾಗಿರ್ಬೋದು? ஆண்டவருக்கு வேண்டியமா இருக்குமா? ದೇವರು ಬೇಕಾಗತ್ತ? ಅದು என்ன பத்தி 1000 இருக்கட்டும்ங்க, ನನ್ನನ್ನು ಕುರಿತ 1000 ಇರ್ಲಿ, 1000 சொல்லட்டும், 1000 ಹೇಳಿ. சில பேர் சொல்றது என்ன தெரியுமா? ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳೋದು ಏನ್ ಗೊತ್ತಾ? திடீர்னு ஒரு மரணம் அடைஞ்சது, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ, அந்த சாவு செபிக்கிற இடத்துல நம்ம செத்து போயிட்டாங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಸತ್ತೋದ್ರು. அப்பா செத்து போயிட்டாரு, ಯಾರೋ ಒಬ್ರು ಸತ್ತೋದ್ರು, யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்க, ಯಾರೋ ಒಬ್ರು ಸತ್ತೋದ್ರು. அந்த இடத்துல போனேன், ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, அதுல அந்நியரும் வந்திருக்காங்க, ಅನ್ಯರು ಬಂದಿದ್ದಾರೆ, இங்க கிறிஸ்தவனும் வந்திருக்காங்க, ಕ್ರೈಸ್ತರು ಬಂದಿದ್ದಾರೆ. அந்நியர் சொல்றாங்க, ಅನ್ಯರು ಹೇಳ್ತಾರೆ, நீ என்னமா ನೀನ್ ಏನಮ್ಮ, ನೀನು உனக்கு இருந்தது ஆதாயம் ஒரே ஒண்ணு, ನಿನಗೆ ಇದ್ದಿದ್ದು ಆದಾಯ ಒಂದೇ, ஒரு புள்ளதான் இருந்தா, ಒಂದು ಮಗು ಇದ್ದ, ஒரு கணவர் தான் இருந்தாரு, ಒಂದು என்ன நல்லா இருக்கிறாரு, ನನ್ನ ಗಂಡರು ಇನ್ನ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. நீ கிறிஸ்துக்குள்ள போய் ನೀನು ಕ್ರೈಸ್ತನೊಳಗೆ ಹೋಗಿ நீ என்னமா கண்ட, ನೀನು ಏನ್ ಕಂಡಿದ್ಯಾ? புருஷன் செத்து போயிட்டான், ನಿನ್ನ ಗಂಡ ಸತ್ತೋದ, இது ஒரே பிள்ளை இருந்தா, ಒಂದೇ ಮಗ ಇದ್ದ, பிள்ளையும் செத்து ಆ போயிட்டான், ಮಗನು ಸತ್ತೋದ. உனக்கு எது ஆதாயம் உண்டு? ಏನ್ ಆದಾಯ ಇದೆ?
ஹலோ, நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். ಅರ್ಥ ಆಗಬಹುದು. ஹalleluya. Hallelujah. அப்ப மரணம் என்றது ஒரு மனுஷனுக்கு இருக்குதே இல்லையா? ಮರಣ ಅನ್ನೋದು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இருக்குதா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ஆனா மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோட கூட இருக்கிறார். ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿರುವ ಯೇಸು ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. ஆமாவா? ಹೌದಾ? ஹalleluya. Hallelujah. 10:30 மத்தேயு சுவிசேஷம் படி தம்பி. மத்தேயு ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10:30. 10:30. மத்தேயு சுவிசேஷம் 10:30 என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்கள தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. ஹலோ, என் தலையில் உள்ள என்ன இருக்குது? ನನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ? என்ன இருக்குது? ಏನಿದೆ? இது உன்னால என்ன முடியுமா? ನೆನ್ಸಕ್ಕಾಗುತ್ತಾ? என்ன முடியுங்களா? ನಿಮ್ಮ ಕೂದಲು ನೆನ್ಸಕ್ಕಾಗುತ್ತಾ? என்ன முடியாது. ನೆನ್ಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. முடியுமா? ನೆನ್ಸಕ್ಕಾಗುತ್ತಾ? ஆனா அவர் என்ன முடிஞ்சிருக்குது அவர் சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ எண்ணி இருக்குது. ಅದು ಎಂಚಿದೆ. ஆனா அப்ப என் உயிர் போது அவருக்கு தெரியாதா? ನನ್ನ ಜೀವ ಹೋಗೋದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? இதான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு இடத்துல போய் நம்ம அந்த இடத்துல ஒரு சாவத்தில் அடக்கலம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணு சில பேருக்கு தெரியவே தெரியாது. ಸಾವಿರ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ನಾವು ಏನ್ ಪ್ರಸಂಗ போதிக்கணும், கடினமா போதிக்கணும், ಕಠಿಣವಾಗಿ ಬೋಧಿಸಬೇಕು. அந்த இடத்துல தான் போதிக்கணுமே. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೋಧನೆ ಮಾಡಬೇಕು. அந்த இடத்துல வந்து அந்நிய ஜனங்களா வந்திருப்பாங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನ್ಯ ಜನರು ಬಂದಿರ್ತಾರೆ. அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கணும். ಅವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಬೇಕು. போதிக்கும் போது ನಾವು ಬೋಧನೆ ಮಾಡುವಾಗ அல்பமான வார்த்தைகள் பேசக்கூடாது. அல்பவாத மாத்தನ್ನ ஆಡಬಾರದು. வார்த்தை பேசக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ಮಾತನ್ನ ಆಡಬಾರದು. சரீரம் என்பது அதுக்கு சாவு உண்டு. ಶರೀರದಂತ ಇದ್ರೆ ಅವ್ರು ಸಾವು ಉಂಟು. ஆனா கண்டு விசுவாசம் விட காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ಅದು ಕಂಡು ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಕಾಣದ ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದು ಭಾಗ್ಯವಂತನು. சாவு உண்டு. ಶರೀರಕ್ಕೆ ಸಾವು ಉಂಟು, ஆவிக்கு சாவு கிடையாது. ಆತ್ಮಕ್ಕೆ ಸಾವಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு சொல்றது நான் புரியுது? ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಹೇಳುದು. ஹalleluya. ஹalleluya. நான் செத்த பரலோகம் போவேன். ನಾನು ಸತ್ರ ಪರಲೋಕ ಹೋಗ್ತೀನಿ. ஆனா அந்நியன் போக முடியுமா? ಅನ್ಯರು ಹೋಗಕ್ಕಾಗುತ್ತಾ? சொல்றா. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ இந்த சரீர பிரகாரமான காரியத்துக்கு சொல்றா. ಈ ಶರೀರ ಕಾರ್ಯ ಕೇಳ್ತಾನೆ. இத்தனை நாள் நீ ஜீவனம் பண்ணி, ಇಷ್ಟು ದಿವಸ ಜೀವನ ಮಾಡದಲ್ಲ, இத்தனை நாள் ஆலயத்துக்கு போனி, ಇಷ್ಟು ದಿವಸ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದಲ್ಲ, இத்தனை நாள் வந்து ஆண்டவருக்குள்ள வளர்ந்தியே, ಇಷ್ಟು ದಿವಸ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆದಲ್ಲ, எல்லாத்தையும் வெறுத்தியே, ಎಲ್ಲವನ್ನೂ ತಿರಸ್ಕರಿಸಿದೆ. என்ன கண்டா இவன் கனவு செத்துட்டாரு. ಏನನ್ನ ಕಂಡಿದೆ? ನಿಮ್ಮ ಗಂಡ ಸತ್ತೋದ. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, ஆமா தான்ல, எதுக்கு போகணும்? ನಾನು ಯಾವ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗ್ಬೇಕು? கணவனா கண்டு கல்லு மாறி என் வீட்டுக்குள்ள இருந்தா, ನನ್ನ ಬಂಡೆ ತರ ನಮ್ಮ ಗಂಡ ಇದ್ದ. என் பிள்ளை வந்து ஒரே பிள்ளை, அவன் ஆதாயமா இருக்க வேண்டும் என்று சொன்னாரு. ಒಂದು ಮಗ ಇದ್ದ, ನನಗೆ ಆದಾಯವಾಗಿದ್ದ. நான் தினந்தோறும் ஜெபிச்சேன், ನಾನು ದಿನನಿತ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ, உபவாசம் எடுத்தேன், ದಿನನಿತ್ಯ ಉಪವಾಸ ತಗೊಂಡೆ, குடும்பத்துக்காக காலையில இருந்து ஜெபம் பண்ணேன், ದಿನನಿತ್ಯ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. ஜெபத்துக்கு ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೇಡಿ, தனிமைன்னு சொல்லாத, ನೀನ್ ವೈದ್ಯವಾಗಿ தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯವಿದೆ. தேவனுக்குள்ள உறுதிப்படு, ದೇವರ ದೃಢಪಡು, தேவனுக்குள்ள சஞ்சரி, ದೇವರಲ್ಲಿ ಸಂಚರಿಸು. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ಅವರು ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ರು, கேட்கிறவன் காது உள்ளவன் கேட்க கடுவான், ಕಿವಿ ಉಳ್ಳವನಿಗೆ ಕೇಳಲ್ಪಡುವನು. உன் தலையில உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವಲ್ಲ ಕೂದಲು ಎಣಿಸಲ್ಪಡಿದೆ. உயிர் கொடுத்த தேவனுக்கு அவர் உயிர் கொடுக்க தெரியாதா? ಜೀವ ಕೊಟ್ಟಿರುವ ದೇಹಕ್ಕೆ ಜೀವ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ವಾ? ஹலோ, கொடுக்குவாரா கொடுக்க மாட்டாரா? ಕೊಡ್ತಾರ ಕೊಡಲ್ವಾ? ஆயுசு நாட்கள் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சிருக்கா அத்தனை நாட்கள் சந்தோஷப்படு. ಆಯುಷ್ಯ ದಿವಸಗಳು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರು. தேவனுக்குள் களிக்கூறு, ದೇವನೊಳಗೆ ಹರ್ಷಹೃದಯವಾಗಿರು. அவன் கீழே வந்து டேக்கின்னு வக்காத்து செத்து அப்படி போகிறதுக்கு முன்ன உயிர் போதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ನೀವು ಏನೇ ಕಾಯಿಲೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ಆಚೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸಾಯೋಕಂತ ತಕ್ಷಣ தெரியும், ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. எந்த நேரத்தில் உயிர் எடுக்கணும், எந்த நேரத்தில் உயிர் கொடுக்கணும் கூட தெரியும். ಯಾವ ಸಮಯ ಜೀವ ತೆಗಿಬೇಕು, ಯಾವ ಸಮಯ ಜೀವ ಕೊಡಬೇಕಂತ ಗೊತ್ತು. அவருடைய நாமத்தை எப்ப மகிமைப்படுத்தணும் கூட தெரியும். ಅವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕಂತ ಅದನ್ನು ಗೊತ್ತು. அதுதான் அவர் நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துறாரு. அத்திமரத்தை குறித்து அந்த இடத்துல மகிமைப்படுத்துறாரு. ಅದಕ್ಕೆ ಅಂಜೂರದ ಮರದ ಹತ್ರ ಅವ್ರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾರಲ್ಲ. தம்பி ನೋಡಿ, நீங்க பார்க்கும்போது இலை இருந்தது, ನೀವು ನೋಡುವಾಗ ಎಲೆ ಇತ್ತು. அந்த பேதுரு தான் சாட்சி சொல்றாரு. ಅಲ್ಲ, ಪೇತ್ರನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾನೆ. நான் ஒரு வேளை உங்க காரியத்தை சொல்றேன், ಒಂದು ಬೇರೆ ಕೆಲಸವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. பேதுருக்கு மட்டும் ஆண்டவரே காண்பித்து வச்சிருக்காரு. ಏನಕ್ಕೆ ಪೇತ್ರನಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ತೋರಿಸಿಟ್ಟಿರ್ತಾರಲ್ಲಿ? பேதுரு நடந்து போகல, தண்ணி மேல நடக்கிறான். ಪೇತ್ರನು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೀತಾನೆ. ஆனா பேதுரு தான் கேள்வி கேட்கிறான். ಅಲ್ಲ, ಪೇತ್ರನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾನೆ. பேதுரு வந்து சந்தேக பிடிச்சவன். ಪೇತ್ರ ಬಂದು ಸಂದೇಹ ಹೇಳ್ದವನು. சந்தேக பிடிச்சவன ಫಸ್ಟ್ ಆಂಡವರು ತೊಡರಾರು. ಸಂದೇಹ ಯಾರಿಗೆ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಮುಟ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಹೇಳೋದು. ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவேளை பேதுரு நடந்து போகல, ಒಂದು ವೇಳೆ ಪೇತ್ರ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ஆண்டவர் சுயல் காற்று போல ದೇವರು ಬಿರುಗಾಳಿತರ அடுத்து வந்து படகுல வந்து உட்கார்ந்திருக்கலையா? ಹಡಗಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿರಬಹುದು. ஏன்னா வந்திருக்கலாம்ல, அவரு ಬಂದಿರ್ಬತ್ತಾನೆ. காற்று மேல பறந்து வந்து இல்ல பிளைன்ல வந்து ரெக்க கட்டி ஏதோ ஒண்ணு வந்து வந்திருக்கலாம். ಏನೋ ಒಂದ್ರ ಮೇಲೆ ಬಂದಿರಬಹುದು. அதிசயங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, ஆனாலும் வாழ்கிறன எல்லாம் அப்படி கிருபை. ஹalleluya, 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 ஹalleluya. என்ன சொல்லுகிறது?
அவருடைய கிருபை, ಅವರ ಕೃಪೆ. அவர் சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, பேதுரு கேக்குறாரு, ಪೇತ್ರನು ಕೇಳ್ತಾನೆ, ஏன் அத்தனை பேர் படுகல இருந்தாங்க, ஏன் பேதுரு மட்டும் ஏஞ்சி கேக்குறான்? ಏನಕ್ಕೆ ಅಷ್ಟು ಜನ ಅಳುಗಲಿದ್ರು, ಏನಕ್ಕೆ ಪೇತ್ರ ಮಾತ್ರ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದು? ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த தண்ணீர் மேல நான் நடக்க முடியுமா? ಈ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆಯಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? நடந்து வாப்பா. ನಡ್ಕೊಂಡು ಬಾಪ. ஆண்டவர் அங்கிருந்து பறந்து வந்துட்டுக்கலாமே, ಏನಕ್ಕೆ ದೇವರು ಆರ್ಕೊಂಡು ಬಂದಿರಬಹುದಲ್ಲ? அவருக்கு இல்லையா? ಯಾವ ಶಕ್ತಿ ಇಲ್ವಾ ಅವರಿಗೆ? செத்து 3ஆம் நாள் நான் உங்களோடு முன்ன கலிலியாவில் இருந்து சொன்ன தேவன், ನಾನು ಸತ್ತು 3 ದಿವಸ ಗಲಿಲಾಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು ஏன் இந்த காரியத்தை அவர் அந்த இடத்துல செய்யல? ಏನಕ್ಕೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾಡಲಿಲ್ಲ? அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. ಅವರು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು, நான் செய்ய போற காரியத்தை உட்கார்ந்து கவனித்து நீ பார். நான் ಮಾಡತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕುತ್ಕೊಂಡು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳು, ನೋಡು. 4 பேருக்கு சாட்சி சொல்ல முடியும், 4 ಜನ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ, நான் போய் ஊழி செய்ய முடியும், ಅವರ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗೋದು. மரம் 10 போயிட்டு கண்ணால பாத்தீங்களே, ಅಂಜಿರದ ಮರ ಒಣಗೋಯ್ತು, ಕಣ್ಣು ನೋಡಲ್ಲ. எவ்வளவு வல்லம் இருக்குது, ಆ ಮಾತಿಗೆ ಎಷ್ಟು ಶಕ್ತಿ ಉಂಟು, வார்த்தைக்கு எவ்வளவு ஜெயம் இருக்கிறது, ಆ ಮಾತಿಗೆ ಎಷ್ಟು ಜಯ ಉಂಟು. அப்படிப்பட்ட வார்த்தை எனக்குள்ள இருக்குதா? ಆ ಮಾತು ನನ್ನೊಳಗೆ ಇರೋದೇ ಆದ್ರೆ நான் என்ன சொல்றேனோ அது நடக்கும். ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅದನ್ನ ನಡೀತದೆ. அங்க அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅಬ್ರಹಾಮನೇ, யார் ஆசீர்வதிக்கிறியோ ಯಾರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತೀಯೋ ஆசீர்வதிப்பேன், ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. யார் சபிக்கிறாயோ ಯಾರನ್ನ ಸಪ್ಪಿಸ್ತೀಯೋ சபிப்பேன், ಅವ್ರನ್ನ ಸಪ್ಪಿಸ್ತೇನೆ. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த வரத்தை கொடுத்தாரா இல்லையா? ದೇವರು ಅಬ್ರಹಾಮ ವರವನ್ನು ಕೊಟ್ರ ಇಲ್ವಾ? அதிகாரத்தை கொடுத்தாரா இல்லையா? ಅಧಿಕಾರನ ಕೊಟ್ರ ಇಲ್ವಾ? அதிகாரம் கையில் இருக்குதா இல்லையா? ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? அதிகாரத்தை வெட்டியா இன்னும் கூட தோல்வி தோல்வி என்று சொல்லப்பட்டது. ಅಧಿಕಾರನ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಏನಕ್ಕಿನ್ನ ಸೋಲು? எதுக்கு தோல்வி? ಏನಕ್ಕೆ ಸೋಲು? ಇನ್ನ எதுக்கு தோல்வி? ಏನಕ್ಕೆ ಸೋಲು? ஆகல, ಏನಕ್ಕೆ ಅದು ಕನಸು ஒரே ಫಲಿಸಲಿಲ್ಲ? ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். தேவ ஊழியக்காரன் வருந்த ஒவ்வொரு வாயில வருகிற புறப்படுகிற வார்த்தைகள் ದೇವ ಸೇವಕರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಮಾತುಗಳು உண்மையான வார்த்தைகள், ನಿಜವುಳ್ಳ ಮಾತು. நான் சபைகள் இந்த சாட்சியா ಈ சொல்றேன். ಸಭೆಗೆ ಸಾಕ್ಷ್ಯ ಹೇಳ್ತೇನೆ. வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் நடந்தது, ಶುಕ್ರವಾರ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇ ನಡೀತು. பாஸ்டிங் பிரேயர் எல்லாம் வந்திருந்தாங்க. ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ರು. இந்த வாரம் ஒரு வீட்டுக்கு நான் வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். ಈ ವಾರ ಒಂದು ಹೌಸ್ ವಿಸಿಟಿಂಗ್ ಹೋಗಿದ್ದೆ. அந்த வீட்டுக்குள்ள அழுது எனக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. 10 ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. கணவன் மனைவி அழுது அழுது சாட்சி சொன்னாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ರು 10 ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು, ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. சொல்லு அந்த சாட்சி நான் கேட்டேன். ಸಾಕ್ಷಿ ಎಂತ ಹೇಳಿದೆ? உண்மையில ಅದು ನಿಜವಾಗ್ಲೂ அவங்க பூர் ஃபேமிலி, ಅದು ಬಡತನದ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಅವರು. வருகிற நாட்கள் அவங்க தான் ஐஸ்வர்யவான்கள், ಬರೋ ದಿವಸದಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರ್ತಾರೆ ಅವರು. எங்க இருந்து சொல்றேன், ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, அவங்க ಅನೇಕருக்கு கடன் கொடுப்பாங்க. ಅವರು ಅನೇಕರಿಗೆ ಸಾಲ எந்த இடத்துல அவங்க அவமானப்பட்டாங்களோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ இடத்துல ஆண்டவர் கோடீஸ்வரனை மாத்துவார். ಅದೇ ಸ್ಥಳ ಕರ್ತನು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ಯೇಸುவை நேசிக்கிறார், ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರಲ್ಲ. ಯೇಸುவை நேசிக்கிறவர் ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು பாஸ்டரை நேசிக்கிறார். ಪಾಸ್ಟರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರಲ್ಲ. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಮಾತು அவங்க அப்படியே நம்புறாங்க, ಅವ್ರು ಹಂಗೆ ನಂಬ್ತಾರೆ, அப்படியே விசுவாசம், ಹಂಗೆ ವಿಶ್ವಾಸಿಸ್ತಾರೆ. அதுக்கு அத்திமரம் பற்று போயிட்டு ಅಂಜರದ ಮರ ಒಣಗೋಯ್ತು. ಪೇತ್ರನು கேட்டான், ಕೇಳಿದ್ರು, விசுவாசித்தா, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರು, பற்று போனது பார்த்தான், ಹಂಗ ಒಣಗೋಗಿದ್ರು ನೋಡಿ, ಬೇரோடு ಅಳಿஞ்சிட்டு பார்த்தான், ಬೇರ್ ಸಮೇತ ಒಣಗೋಗಿತ್ತು. விவரிக்கிறான், ಸಾಕ್ಷಿಯನ್ನು ವಿವರಿಸ್ತಾರೆ. ದೇವರೇ, நம்ம போகும்போது மரம் பச்சை இலையா, ನಾವು ಹೋಗುವಾಗ ಹಸಿರಾಗಿತ್ತು. ஊழித்து செய்துட்டு வரும்பொழுது ಮುಗಿಸಿ ಬರುವಾಗ மரம் பட்டு போயிட்டு ಆ ಮರ ಒಣಗೋಗಿದೆ. அப்படியே சாட்சி சொல்றான். ಹಂಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆண்டோட ಬಾயில மரணமும் ஜீவனும் இருக்குதா இல்லையா? ದೇವರ ಮಾತಲ್ಲಿ ಜೀವವು ಮರಣವೂ ಇದೆ. புரிஞ்சுதோ புரியலையೋ? ಅರ್ಥವಾಯ್ತು ಅರ್ಥವಾಗಿಲ್ವೋ? உங்களுக்காக ஸ்தோத்திரம், ಅರ್ಥವಾದವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ, புரியாதவங்களுக்காக ஸ்தோத்திரம், ಅರ್ಥವಾಗದೇ ಇರೋರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இவ்வளவு கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ಅರ್ಥವಾಗಿದ್ರೆ ಚಪ್ಪಳ ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಮಹಿಮೆಪಡಿಸ್ತಾ ಇದ್ರಿ. மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது, அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ಮರಣವು ಜೀವವು ನಾಲಿಗೆಯ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದೆ. ದೇವರು பேச வேண்டியது ஆசீர்வாதமான வார்த்தைகள். ನೀವು ಮಾತಾಡತಕ್ಕದ್ದು ಆಶೀರ್ವಾದ ಮಾತು ಮಾತ್ರ. அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமன்களா இல்லையா? நீங்க ನೀವು ಅವ್ರ ರಕ್ತ ತೊಳೆಯಪಟ್ಟ ನೀತಿವಂತರ ಇಲ್ವಾ? ಅವರು நீதிமன்களா இல்லையா? ನೀತಿವಂತರ ಇಲ್ವಾ? ரத்தம் மாதம் மாதம் நம்ம குடிக்கிறோமா? ಅವ್ರ ತಿಂಗಳ ರಕ್ತವನ್ನು ನಾವು ಕುಡಿತೀವಾ? ಅವ್ರ ಮಾಂಸத்தை புசிக்கிறோமா? ಅವ್ರ ಮಾಂಸವನ್ನು ತಿಂತೀವಾ? அவரோட அந்நியம் ஐக்கியமா இருக்கிறோமா? ಅವರೊಟ್ಟಿಗೆ ಅನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದೀವಾ? ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ನಡೀತಾ ಇದೆ? கேள்வியே இல்லை, ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. ஏசப்பாவே கண்ணீர் விட்டார். ಏಸಪ್ಪ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ರು. லாசரஸ் செத்தும் பொழுது, ಲಾಜರಸ್ ಸತ್ತುವಾಗ லாசரஸ் பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ಲಾಜರನ್ ನೋಡಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ರು ದೇವರು. துக்கம் வந்தது, ದುಃಖ ಬಂತು, கண்ணீர் வந்தது. ಕಣ್ಣೀರು ಬಂತು. சகோதரனே, ಸಹೋದರನೇ, அந்த மனசுக்குள்ள நினைச்சா, ಆ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ನೆನೆಸಿದ್ರು. அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் இருக்கு. ಆ ಕಣ್ಣೀರಿಗೆ ಒಂದು ಉತ್ತರ ಇದೆಯಲ್ಲ. இயேசு சாமியே கண்ணீர் விடும்போது நம்மளுக்கு கண்ணீர் விடாது. அவனுக்கு துக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாம் இருக்கிறது. ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ದುಃಖ ಎಲ್ಲವೂ ಇರುತ್ತೆ. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಲಾಜರಸೇ எழுந்து வா, ಎದ್ದೋಳು, ಎದ್ದು ಬಾ. வார்த்தையில் ஆசீர்வதித்தாரா? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ತಪ್ಪಿಸಿದ್ರ, ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರ? எப்படி?
அப்ப அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்ததா? ಆ ಮನೆಗೆ ಆಶೀರ್ವಾದ வந்ததா? ಬಂತ. செத்து போன லாசர் எப்படி எழுந்து வந்தா? ಸತ್ತು ಹೋದ್ಮೇಲೆ ಲಾಜರಸ್ ಹೆಂಗೆತ್ತು ಬಂದ? வார்த்தையில. ಮಾತು. உன் வாயில் இருக்கிற வார்த்தை நீ பேசினாள், ನಿನ್ನ ಬಾಯಿರೋ ಮಾತು ಆಡಿದ್ರೆ ஆகும். ಅದು ಹಂಗೆ ಆಗತ್ತೆ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். ನಾಲಿಗೆಯ ವಶದಲ್ಲಿ. மரண அத்திமரம் பற்று போயிடுச்சு. ಆ ಅಂಜೂರದ ಮರ ಹಂಗೆ ಒಣಗೋಯ್ತು. ಜೀವ லாசரஸ் ಉಳಿತೇಂದ. ಲಾಜರಸ್ ಜೀವನವಾಗಿತ್ತು. ಅವರುக்குள்ள தான புறப்பட்டது. ಎರಡು ಅವರ ಬಾಯಿಂದ ಹೊರಟಿತು. அப்ப அவர் வல்லமுள்ள சக்தி தானே. ಅವರು ಶಕ್ತಿಯುತ ದೇವರಲ್ವಾ? வல்லமுள்ள சக்தியா இல்லீங்களா? ಅವರು ಶಕ್ತಿಯುತ ದೇವರಲ್ವಾ? ஹalleluya. எங்க இருக்கிறியா? ಇಲ್ಲ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. அந்த சக்தி உனக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದதான் வர்ஷிப்ல பிரதர் சொன்னாரு. ವರ್ಷಿಪ್ ಅಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಹೇಳಿದ್ರು, நீங்க எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களோ அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். ಯಾವುದೆಲ್ಲ ನೀವು ಕೇಳ್ತೀರ ದೇವರ ಬಿಡ ಹಂಗೆ ಹೊಂದ್ಕೊಂತೀರಾ. காலம் தாமதிக்காதே. ನೀವು ತಡ ಮಾಡಬೇಡಿ. சீக்கிரமா வருகின்ற ஆசீர்வாதம் உங்களோடு கூட வந்து சேரும். ಅತಿ ಬೇಗ ಬರತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದ படியாலே நிக்குது உன்னுடைய ஆசீர்வாதம். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲ ಬಳಿ ನಿಂತಿದೆ. அதுக்கு இடம் கொடுங்க. ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿ. 3:20 என்ன சொல்லுகிற பாரு. என்ன ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது ವಚನத்தை 20ನೇ ವಚನ. ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳೋದಾದ್ರೆ உடனே அவன் வீட்டை திறந்து போய் உள்ள உட்கார்ந்து பிரவேசித்து நான் உன்னோடு கூட போச்சு ಭೋಜನವನ್ನು ಮಾಡುವೆನು. ஹalleluya. ಭೋಜனம் என்பது அவருடைய வார்த்தை. ಭೋಜನ என்பது ಅವರ ಮಾತು. வீடு என்பது அவருடைய இருதயம். ಮನೆ என்பது ಅವರ ಹೃದಯ. அவருக்கு திறக்கப்பட்ட அவருடைய வார்த்தை உனக்கு கொடுத்தார். அவர் வந்து உன்னோடு கூட சஞ்சரித்து உன்னை ஆசீர்வதிப்பார். ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲ ತೆರೆದು ಕೊಟ್ಟರೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಂಚಾರ ಮಾಡುವವನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த ரகசிய இயேசு உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ಈ ರಹಸ್ಯ ಯೇಸು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ಅರ್ಥವಾಗುತ್ತೆ. ஒருவன் என் சத்தத்தை, ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? ದೇವರು ಕಿವಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கொடுக்கிறாரு. ಏನಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? சும்மா கதைகள்லாம் கிடையாது. ಸುಮ್ಮನೆ ಮಾತು ಕೇಳಕ್ಕಲ್ಲ. நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நல்லா போணும். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿ ಕನ್ಯೆನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆರ್ಚಿ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ನೋಡಕ್ಕೆ. ನೀ போறதுக்கு வரதுಗೆಲ್ಲ ಸೇಫ್ಟಿಯನ್ನು ಇರಬೇಕು. ನೀನು ಹೋಗೋವರೆಗೆ ಸೇಫ್ಟಿ ಆಗಿರಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. ஒருவனின் சத்தத்தை கேட்டால், ಒಬ್ಬರು ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳೋನಾದರೆ, கதவை திறந்தால், ನೀನು ಬಾಗಿಲು ತೆರೆದ್ರೆ அவனோடு கூட சேர்ந்து போஜனத்தை செய்வேன். ನಾನು ಅವನೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ಭೋಜನವನ್ನು ಮಾಡುವೆನು. போஜனம் என்பது தேவனுடைய வார்த்தை. ಊಟ ಎಂಬುದು ದೇವರ ವಾಕ್ಯ. பசிய உட்கார்ந்தா கூட அந்த பசி உனக்கு எடுக்காது. ಇವತ್ತೆಲ್ಲ ನೀನು ಕುತ್ಕೊಂಡು ಹಸುವಾಗೋದಿಲ್ಲ. நான் வார்த்தையால சொல்றேன், ವಾಕ್ಯದಿಂದ ಹೇಳ್ತೀನಿ, ವಚನத்தால சொல்றேன், ವಚನ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ತೀನಿ, உட்கார்ந்திருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ತೀನಿ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ಆನ್ಲೈನ್ ನೋಡ್ತಿರೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ. நீங்க உட்கார்ந்து தேவனுடைய செய்தி கேட்டு இருக்கும்போது ಇವತ್ತೆಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ பசியே ஆகாது, ನಿನಗೆ ಹಸುವಾಗೋದಿಲ್ಲ. சமரி ಸ್ತ್ರೀಯ பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உனக்கு முந்தைய 5 புருஷன் இருந்தாங்க, ಮುಂದೆ 5 ಗಂಡಂದಿರಿದ್ರು, ಆದ್ರೆ உனக்கு புருஷன் கிடையாது. ಅವರೆಲ್ಲ ಗಂಡಂದ್ರು ಇಲ್ಲ. இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷனும் கிடையாது. ಇರುವನು எப்படி தெரியும்? ನಿಮ್ಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತು? இவர் எப்படிப்பட்டவர்? தீர்க்கதரிசி. ನೀವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ. அவர் சொல்றா, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி. நீங்க ஹை குவாலிஃபிகேஷன், நாங்க லோ குவாலிஃபிகேஷன். ನೀವು ಬೇರೆ ಜಾತಿ, ನಾವು ಬೇರೆ ಜಾತಿ. ஹலோ ஹalleluya. ஆனா அவருக்கு அது ஜாதி பிரச்சனை கிடையாது. ಅವರು ಜಾತಿ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. அவர் விசுவாசத்தை பெருக செய்கிறார். ಅವರು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ತಾರಲ್ಲಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் கொடுக்கிற தண்ணி உங்களுக்கு தாகம் தீரும் என்று சொன்னால் இன்னும் இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டுக்கோன்றாவ. நான் ಕೊಡುವ ನೀರು ದಾಹ ತೀರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ನೀರನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲಿ. எப்பொழுது? ಯಾವಾಗ? அந்த ரகசியத்தை கண்ட பொழுது, ಆ ರಹಸ್ಯವನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳುವಾಗ. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, அம்மா சமரி ஸ்திரியே, நீ கொடுக்கிற தண்ணி தாகம் தீரும். ನೀನ್ ಕೊಡುವ ನೀರು ದಾಹ ತೀರುತ್ತೆ. நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு தாகம் தீராது. நான் ಕೊಡುವ ನೀರು ದಾಹ ತೀರುವುದಿಲ್ಲ. மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட வார்த்தை தான் தாகம் தீராத வார்த்தை. ನೀನು ಉಸಿರಿರುವಾಗ ನನ್ನ ವಾಕ್ಯ ದಾಹ ತೀರದ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya ஹalleluya. அதே மாதிரி தான். ಅದೇ ತರಾನೇ சகோதரிக்கு ஒரு சாட்சியம் சொன்னாங்க. ಸಹೋದರಿ ಸಾಕ್ಷ್ಯ ಹೇಳಿದ್ರು. இப்ப பாஸ்டருக்கு பசி எடுத்துச்சு. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಹಸುವಾಯ್ತು. இப்ப அத்தி மரத்தை குறித்து நான் சபித்தேன். ನಾನು ಅಂಜನದ ಮರದ ಕುರಿತು ಸபிಸಿದೆ. அத்தி மரம் நிலத்தை பட்டு போயிடுச்சு. ಅಂಜನದ ಮರ ಒಣಗೋಯ್ತು. எனக்கு வேண்டியதே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. ನನಗೆ ಬೇಕು ಅನ್ನೋದು ನನಗೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. பாஸ்டருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுத்தா, ಪಾಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕೊಟ್ರೆ 10 லூக்கு 10 எது மத்தேயு 10 லாஸ்ட் அதிகாரம் படி தம்பி என்ன சொல்லப்பட்டிருக்குது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ லாஸ்ட் வசனம் படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீசனின் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா மாத்திரம் தன் பலனை அடையாம போக மாட்டான். உங்களுக்கு மெய்யாகவே நான் சொல்றேன். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா?
இப்ப நான் சாட்சியாக உனக்கு அனுபவிக்கிறேன். ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಅನುಭವಿಸ್ತೇನೆ. எத்தனை பேர் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டருக்கு நீங்க தண்ணி கொடுத்திருக்கிற? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಮನೆ ಪಾಸ್ಟ್ ಮಾಡ ಬರುವಾಗ சாப்பாடு கொடுத்திருக்கிற? ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? ஆமாவா? ಹೌದಾ? ஆனா விசேஷமான ஒரு பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. ವಿಶೇಷವಾದ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ. வீட்டுக்கு ஆசீர்வாதம் 100% அது. ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಆಶೀರ್ವಾದ 100% காலத்தை வைக்கும்போது கர்த்தரே வீட்டுக்கு பெரிய சமாதானம் உண்டாகிட்டு தான் வர. நான் ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರುವಾಗ ಕರ್ತನ ಸಮಾಧಾನ ಕೊಡಿ ಮನೆಗೆ ಬರ್ತೀನಿ. ನಾನ್ ಬರ್ಲಿಲ್ಲ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர. ಕರ್ತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾರೆ. சொல்லு விளங்குது. ಅರ್ಥವಾಗಿ ತಿಳಿದು. ஹalleluya ஹalleluya. வார்த்தை நாங்க சுமந்து ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ. அது என்ன வார்த்தை? ಯಾವ ವಾಕ್ಯ ಅದು? எந்த வார்த்தை? ಯಾವ ವಾಕ್ಯ? ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯ, குடும்பத்தை உயர்த்துகிற வார்த்தை, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವ ವಾಕ್ಯ, பிள்ளைகளை உயர்த்துகிற வார்த்தை, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸತಕ್ಕಂತ ವಾಕ್ಯ, சந்ததி உயர்த்துகிற வார்த்தை கொண்டு வர, ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವ ವಾಕ್ಯ கொடுக்க வர, ಅದು ನಿಮಗೆ ಕೊಡತಕ್ಕಂತೆ ಬರ್ತೀವಿ. அந்த ஆவிக்கு ஒரு உணவை உனக்கு கொடுக்கும் பொழுது, ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುವಾಗ, ಶರೀರ பிரகாரமான பசிக்கு நீங்க சாப்பாடு போடும் பொழுது, ಶರೀರ ಪ್ರಕಾರವಾದ ಶರೀರಕ್ಕೆ ಊಟವನ್ನು ಹಾಕುವಾಗ ಅದು நீங்க ஆசீர்வாதமா இருப்பா. ಅದು ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಇರ್ತೀರಾ. பிளஸ்மெண்ட் வர ஃபாதர், ಅದಕ್ಕೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಬರ್ತೀವಿ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? தகப்ப என்னத்தை ஆசீர்வதிக்கிறா? ತಂದೆ ஏனாவது சொல்லுங்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿ, அந்த வீட்டுக்கு சமாதானம் ಆ உண்டாகட்டும். ಮನೆಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. அப்படிதான் உன் வீட்டுக்கு நான் வரேன். ಹಂಗೆ ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದು ஒரு பிள்ளை வந்து, ಒಂದು ಮಗು ಬಂದು, அவன் சாப்பிடறதுக்கு 50 ரூபாய் அங்கதான் இருக்கிறீங்களா? ಇದ್ದೀರಾ? சாட்சியா சொல்றேன் கேளுங்க. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳಿ. 50 ரூபாய் தான் அவங்க கிட்ட இருந்தது. 50 ರೂಪಾಯಿ ಅವ್ರ ಕಡೆ. நாளைக்கு 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு 50 ரூபாய் வச்சிருந்தாங்க. ನಾಳೆಗೆ 1 ಕೆಜಿ ಅಕ್ಕಿ ತಗೊಳ್ಳಿಕ್ಕೆ 50 ರೂಪಾಯಿ ಇತ್ತು. பாஸ்டர் கிட்ட சொன்னா வானான்னு தான் சொல்லுவாரு. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்ப பாஸ்டர் சாப்பிட ஃபுட் ரொம்ப ஹை குவாலிட்டி கிடையாது. ಆ ಪಾಸ್ಟರ್ ಊಟ ಮಾಡೋದು ತುಂಬಾ ಹೈ ಕ್ವಾಲಿಟಿ ಇಲ್ಲ. அதனால இட்லி என்ன வேணும் உனக்குன்னு கேட்டாங்க. ಏನ್ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. பாஸ்டிங் பிரேயர் பாஸ்டர் நடத்துறாங்க. ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟಿಂಗ್ ಪಾಸ್ಟರ್ ನಡೆಸ್ತಾರೆ. ನಾನು ಮುಗಿದಾದ್ಮೇಲೆ எல்லாரும் சாப்பிடுவாங்க. ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ಯಾರೋ ಒಬ್ಬರು ತಕ್ಕೊಡ್ತಾರೆ. என்ன கேட்டாங்க? ನನ್ನ ಕೇಳಿದ್ರು, பாஸ்டர் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಊಟ ಮಾಡ್ತೀರಾ? எனக்கு ஒரு 4 இட்லி வேணும். ನನಗೆ ಒಂದು 4 ಇಡ್ಲಿ ತಗೊಂಡ್ ಕೊಡಿ. வந்து இவங்களுக்கு காசு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ನಾನು ಇವ್ರ ಹತ್ರ ಕಾಸು ಇದೆ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದೆ. காசு இல்லாத வந்து என்ன கேட்பாங்களா? அவங்க ಕಾಸು ಇಲ್ಲ ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ. காசு இருக்குதுன்னு கேக்குறாங்க. ಕಾಸಿದೆ ಕೇಳ್ತಾರೆ. அப்ப உடனே ತಕ್ಷಣ ஓடி போயிட்டு ಹೋಗಿ நாளைக்கு 1/2 கிலோ வாங்குறதுக்கு தான் அந்த 3/4 கிலோ வாங்கினா காசு, அது 3/4 கிலோ கொடுக்க மாட்டாங்களா அந்த கடையில? ನಾಳೆಗೆ ಅರ್ಧ ಕೆಜಿ ತಗೊಳಕ್ ಮತ್ತೆ ದುಡ್ಡಿದೆ. ஆனா 1/2 கேஜி வாங்குறதுக்கு அரிசி வச்சிருக்காங்க. ಅದನ್ನ ಅರ್ಧಕ್ಕೆ ತಗೊಳಕ್ ದುಡ್ಡು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? 1/2 கிலோ வரிசி அந்த 50 ரூபாய் வந்து பாஸ்டருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ಆ ಅಕ್ಕಿಗಿಟ್ಟಿರುವ ದುಡ್ಡಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ರಿಗೆ ಇಡ್ಲಿ ಒಂದು ತಕ್ಕೊಟ್ರು. 40 ரூபாய் இட்லி, 40 ರೂಪಾಯಿ ಇಡ್ಲಿ, 10 ரூபாய் வடை. 10 ರೂಪಾಯಿ ವಡೆ. பாஸ்டர் ரொம்ப ருசிப்பான நல்லா சாப்பிட்டோம். ಪಾಸ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ಲಿ மனப்பூர்வமா வாங்கிட்டாங்க. ಮನಪೂರ್ವಕವಾಗಿ இப்ப நாளைக்கு காசு இல்ல, ನಾಳೆಗೆ ದುಡ್ಡು ಇಲ್ಲ. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இப்படி பாத்துருக்காங்க. ಗಂಡ ಜೀಪರ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்ணலாம் நாளைக்கு ಏನ್ ಮಾಡೋಣ? பாஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறது. ಪಾಸ್ಟ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದೀವಿ. இப்ப கையில 50 ரூபாய் தான் நமக்குன்னு நாளைக்கு வச்சிருந்த 50 ரூபாய் தான். 50 ರೂಪಾಯಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೆ ನಾಳೆ ನಮಗೆ ಅಂತ பண்ணணும். உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க, ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. கொடுத்தது யாருக்கு? ಕೊಟ್ಟಿರೋದು ಯಾರಿಗೆ? இயேசுக்கு கொடுத்தது. ಯೇಸುಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು. இப்ப நஷ்டம் அடி வாங்கலாம், லாபம் அடி வாங்கலாம். அவங்க ನಷ್ಟವಂತರ ಇಲ್ಲ ಲಾಭವಂತರ. பாஸ்ட் கிட்ட சொல்லுங்க வேணாம்னு சொல்லிட்டு இருப்பேன். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. சொல்லாத ரகசியத்தை செய்றாங்க. அது சொல்லாதவே ரகசியம் செய்துட்டு ಅದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? உடனே ತಕ್ಷಣ ஒரு இடத்துல போய் காசு கேட்டிருக்காங்க. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದುಡ್ಡು ಕೇಳಿದ್ದಾರೆ. ஒரு இடத்துல எவ்வளவு கேட்டாங்க? 35,000 ரூபாய் வேணும். 35,000 ಬೇಕು. ಯಾವ್ದಕ್ಕೆ? நான் தூரமா போய் பயணம் போயிருக்கிறேன். ನಾನು ದೂರವಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. கை வலியா இருக்குது. ನನ್ನ ಕೈ ನೋವಾಗಿದೆ. என் கையை காப்பாத்துறதுக்காக 35,000 ரூபாய் ஒரு இடத்துல கடன் கேட்கிறேன். ನಾನು 35,000 ಸಾಲ ಕೇಳ್ತೀನಿ. ஆனா கேட்டாங்க. ಕೇಳಿದ್ರು. அவங்க குடுக்குறவங்களும் தெரியல, குடுக்காதவங்களும் தெரியல. நான் உண்மையா அவங்க கேட்டுட்டாங்க. ಅದು ಕೊಡ್ತಾರ ಕೊಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಜವಾಗಿ ಕೇಳಿದ್ರು. பாஸ்டுக்கு எவ்வளவு உண்மையா அவங்க வந்து இட்லி வாங்கி கொடுத்தாங்களோ, வடை கொடுத்தாங்களோ, ಪಾಸ್ಟಿಗೆ ಎಷ್ಟು ನಿಜಸ್ಥಿತಿಯಿಂದ ಊಟವನ್ನು ತಕ್ಕೊಟ್ರು. பாஸ்ட் அப்படியே அவங்கள பிளஸ் பண்ணாரு. ಪಾಸ್ಟ್ ಹಂಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. பாஸ்ட் மூலமா இயேசு தான் பிளஸ் பண்றாரு. ಪಾಸ್ಟ್ ಮುಖಾಂತರ ಯೇಸು சொன்னாரு, கட்டளை கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு. ಆಬ್ರಹಾಮಿಯ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಟ್ರು. ಆಬ್ರಹಾಮೇ நீ யார் ஆசீர்வதிக்கிறியோ, ಯಾರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತೀಯೋ அப்படியே ஆசீர்வதிக்க. ಹಂಗೆ ಆಶೀರ್ವದಿಸ್ತೀರೋ. ஆபிரகாம் கிட்ட ஆசீர்வாத காத்துக்காக பாஸ்டர் கிட்ட அவங்க காத்துக்கிறாங்க. ಆಬ್ರಹಾಮ ಹತ್ರ ಕಾಯ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ಪಾಸ್ಟ್ ಬಳಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ರಲ್ಲಿ. அதே போல அவங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்காங்க. ಅದೇ ತರ ಪಾಸ್ಟ್ ಬಳಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ರಲ್ಲಿ. 35,000 ரூபாய் மூக்கறன்னு சொல்லிட்டாங்க அவங்க. 35,000 ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 35,000 இன்னும் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ಕೇಳಿ. 35,000 ಬೇಡ, ಇನ್ನ 5,000 ரகசியமா பேசிக்கிட்டாங்க. ಇಬ್ರು ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ರು. இப்ப 40,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட ரெடி ஆயிட்டாரு. 40,000 ಕೊಡಕ್ಕೆ ರೆಡಿ ಆದ್ರು. இப்ப வாங்குறதுக்கு ரெடி ஆக்குறாங்க. ಇವಾಗ ತಗೊಳಕ್ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ. கையில கேக்குறாங்க. ಕೈಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ. 50,000 ரூபாய் கையில கொடுத்துக்கிறாங்க. 50,000 ರೂಪಾಯಿ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ.
எந்த தலைக்கு புரிஞ்சுதோ, எந்த தலைக்கு புரியல ஆண்டவர் புரியாத மாதிரியே இருக்கட்டும் ஆண்டவரே, புரிஞ்சவங்க தூக்கம் தூங்கின அப்படியே அவங்க வாழ்க்கையில அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்களை அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கொடுத்தது எவ்வளவு? அவர் கொட்டினது ಎಷ್ಟು? எவ்வளவு? எனக்கு கொடுக்கல, ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. என் வயிற்றுக்கு உணவு கொடுத்தாங்க. ನನ್ನ ಹೊಟ್ಟೆಗೆ ಊಟ காசு கொடுன்னு கேட்டா, நான் காசு ಕೊಡು ಅಂತ ಕೇಳಿದ. நான் பிச்சைக்காரனா? நான் ಭಿಕ್ಷೆ ಕೇಳಿದ. நான் பிச்சைக்காரன் கிடையாது. நான் ಭಿಕ್ಷಕನಲ್ಲ. எனக்குள்ள இருக்கிறவர் ஐஸ்வர்யமான தேவன், ನನ್ನೊಳಗಿರುವ ಐಶ್ವರ್ಯವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. என்னை தொடுகிறவன், ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವಾತನು என் கண்மலை தொடுகிறார். ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಗುಡ್ಡಿ ಅಂತ ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாரு? ದೇವರು ಎಷ್ಟು ಕೊಟ್ರು? இவங்க கேட்டது எவ்வளவு? ಕೇಳಿದ ಎಷ್ಟು? 35,000 கேட்டாங்க. 35 ಸಾವಿರ ಕೇಳಿದ್ರು. அவங்கள 40,000 கொடுக்க வந்தாங்க. ಕೊಡ ಬಂದ್ರು. ಮನುಷ್ಯ சொல்றாங்களா? ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಏನ್ರಿ ಇದು? ಏನ್ರಿ 50,000 ತಗೊಂಡು ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕ್ರಿ அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சான். அப்ப அவர் சொன்னாரா, நமக்கு கையெல்லாம் நல்லா ஆயிட்டு பிறகு ನನ್ ಕೈ ಚೆನ್ನಾಗಾದ್ರೆ நான் எல்லாத்தையும் தீர்த்துறேன், ನಾನು ಕೊಡ್ತೀನಿ, நான் சந்தோஷமா நான் ஒண்ணு வைப்பேன், ನಾನು ಸಂತೋಷ ಇಟ್ಕೊಳ್ತೀನಿ. ஆண்டவரே கொடுக்கும்போது நம்ம யாவது வேணும்னு சொல்லணும். ದೇವರ ಕೊಟ್ಟ ನಾವೇ ரகசியம் அவங்களுக்கு தெரியவே இல்ல கடைசி வரைக்கும். ಈ ರಹಸ್ಯ ಅವ್ರ ಕಡೆವರೆಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. 50,000 வந்த பிறகு தான் இருக்குது. மாசத்துக்கு 50 ரூபாய் செலவு பண்ணோம், நம்மளுக்கு ஆண்டவர் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ಪಾಸ್ಟಿಗೆ 50 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ವಿ, ದೇವರು 50,000 ஹல்லேலூயா. அரை கேஜி அரிசி வாங்கி போறவங்க 1/2 ಕೆಜಿ ಅಕ್ಕಿ ತಗೊಳ್ಳೋರು வீட்டுக்குள்ள 1 மூட்டை அரிசி போயிருக்குது. ಮನೆಯೊಳಗೆ 1 ಮೂಟೆ ಅಕ್ಕಿ ಹೋಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு எலியா கிட்ட வரும்பொழுது, எலியா ಬಳಿ ಬರುವಾಗ காகையில கொண்டு வந்து ஆண்டவனுக்கு உணவை நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். ಕಾಗೆಯ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಔತಣವನ್ನು ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கொடுத்தாருன்னு சொன்னாரா இல்லையா? ಕೊಟ್ರಾ ಇಲ್ವಾ? ಕೊಡ್ತೀನಿ. ஒருவேளை எலியா கிட்ட இருக்கிற ஆயா வந்து பெரிய ஐஸ்வர்யமானவா இருக்குவா ஆண்டவர் சொல்லுகிறாரு. எலிய நினைச்சிருக்கலாம், எலியா இத்த ನೆನೆಸಿರಬಹುದು. ஆனா எலி அப்படி நினைக்கல. எலியா ಆತ ನೆನೆಸಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல போய் உட்கார்ந்து வெயிட் பண்ணார். ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ஏழையான விதவி, ஏழையான விதவி, ಬಡತನವಾದ ಒಂದು ವಿಧವೆ, ஏழையா இருக்கிற விதவி, ಬಡತನವಾಗಿರೋ ಒಂದು ವಿಧವೆ. நாளைக்கு கொஞ்சம் மாவு இருக்குது, நாளைக்கு ಸ್ವಲ್ಪ ಇಟ್ಟಿದೆ, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಇದೆ, அதை நாங்க சாப்பிடுறதுக்காக சாப்பிட்டு நாங்க செத்துறதுக்காக வச்சிருக்கிறோம், ತಿಂದು ಸಾಯ್ಬೇಕಂತ ಇಟ್ಟಿದೀವಿ. இதுக்கு ஏன் எலியா நீங்க வந்தீங்க? ಏನಕ್ಕೆ ಎಲಿಯಾ ಅಯ್ಯ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ? இதை நாங்க சாப்பிடணும், நான் செத்துடணும், இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி வந்தேன், இதுல நீங்க பங்கு வரீங்களே, நான் ಇದನ್ನ ತಿಂದು ಸಾಯ್ಬೇಕು, ಇದೆಲ್ಲ ಭಾಗ ಬರ್ತಿರಲ್ಲ ನೀವು. அப்புறம் எலியா கேட்டாரு, ಎಲಿಯಾ ಕೇಳಿದ್ರು, உங்ககிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா என்ன சொன்னாரு? ಎಲಿಯಾ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? கொஞ்சம் மாவு தான் இருக்குதா, ಸ್ವಲ್ಪ ಇಟ್ಟಿದ್ಯಾ, அந்த மாவு எடுத்துட்டு வா. ಆ ಹಿಟ್ಟನ್ನು ಕೊಂಡು ಬಾ. கொஞ்சம் எண்ணெய் இருக்குதா, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಇದೆಯಾ, அது எடுத்துட்டு வா. ಅದನ್ನ ಕೊಂಡು ಬನ್ನಿ. உடனே பிளஸ் பண்ணாரு. ತಕ್ಷಣ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು. ஒரு மாதம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு குறை இல்லாம ஆண்டவர் ಒಂದು ತಿಂಗಳ ಕೊರತೆ ಇಲ್ಲದ್ರೆ ಆ ಮನೆಯನ್ನು ನಡೆಸಿದ್ರು ದೇವರು. அப்ப ஊழியக்காரன் கையில ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ಸೇವಕನ ಕೈಯಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா என் கையில அதிகாரம் கொடுத்துட்டாரா இல்லையா? ಅಧಿಕಾರ ಕೊಟ್ರಾ ಇಲ್ವಾ? அதிகாரத்தை பயன்படுத்தணுமா இல்லையா? ಅಧಿಕಾರನ ಉಪಯೋಗ ಮಾಡ್ಬೇಕಾ ಬೇಡವಾ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு சாட்சி, இன்னொரு சாட்சி, அவங்க வீட்டுல நடந்த சாட்சி சொல்றேன். ಅವ್ರ ಮನೆ ನಡೆದ ಸಾಕ್ಷಿ. 3 மாசத்துக்கு முன்பாக, 3 ತಿಂಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ கணவர் வேலை செய்யும் போது அவங்களுக்கு பயங்கரமான நோவு, வியாதி, உதிரம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வியாதி அவங்களுக்கு. ಅವ್ರ ಗಂಡನ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಅನೇಕ ಉಪತ್ರಗಳು ವ್ಯಾಧಿ இருந்தது, ವ್ಯಾಧಿ ಇತ್ತು, ಉಪದ್ರ இருந்தது, ಉಪದ್ರವ ಇತ್ತು. கணவனுக்கு வேலை இல்ல, அவங்களுக்கு வேலை இல்ல. ಆ ಗಂಡನಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. சத்தியத்தை கேக்குறாங்க அவங்க, சத்தியத்தை ಕೇಳ್ತಾರೆ. ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு இந்த சத்தியத்தை சொன்னாரு, ಪಾಸ್ಟ್ ಈ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು, பாஸ்டர் இந்த வார்த்தை பேசல, ಪಾಸ್ಟ್ ಈ ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ರು, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳಿದ್ರು. விசுவாசத்தோட அந்த வார்த்தை எடுத்தாங்க, ವಿಶ್ವಾಸದಿಂದ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದ್ರು. 4 மாசம் ಆಯ್ತು, 4 ತಿಂಗಳಾಯ್ತು. வருமானம் வேணும், ಮನೆಗೆ ವರಮಾನ ಬರ್ತಾ ಇತ್ತು. மாசத்துக்கு 35,000 ரூபாய் வேணும் அவங்களுக்கு கம்பல்சரி. ಮನೆಗೆ ತಿಂಗಳಿಗೆ 35,000 ಬೇಕೇ ಬೇಕು. அப்ப எப்படி குடும்பம் நடத்துவாங்க? ಹೇಗೆ ಕುಟುಂಬ ನಡೆಸೋದು? ಲೋನ್ ಕಟ್ಟಬೇಕು, ಏನೋ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಟ್ಟணும், ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஆனா உங்களுக்கு வேணும், ஆனா மாசம் மாசம் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். ಅದು ಬೇಕು, ತಿಂಗಳು ಕರ್ತನ ನಡೆಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஹலோ, ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை புரியுது? ಎಷ್ಟು ಅರ್ಥವಾಗುತ್ತೆ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நடத்துறாரு, ಅದು ದೇವರು ನಡೆಸ್ತಾರೆ. அது எப்படி நடத்துறது தெரியாது, ಹೆಂಗ್ ನಡೆಸ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப மனைவி என்ன பண்ணா, ಹೆಂಡತಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? கஷ்டத்தை பார்த்து, ಮನೆ ಕಷ್ಟವ ನೋಡಿ, புத்தி உள்ள ஸ்திரீ ತನ್ನ வீடை கட்டுகிறார், ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟೋಳು. உடனே வேலைக்கு போயிட்டா, ತಕ್ಷಣ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರು. மாதத்துக்கு 20,000 ரூபாய், ತಿಂಗಳಿಗೆ 20,000. ஆனா அந்த 20,000 ரூபாய் 35,000 கட்டணும், 32,000 ரூபாய் கட்டணும். ಈ 20,000ದಲ್ಲಿ 35,000 ಕಟ್ಟಬೇಕು. எப்படி நடக்கும் அது குடும்பம்? ನಡೆಸ್ತದೆ ಕುಟುಂಬ. விதைக்கிறவன் நல் மண்ணில் விதைக்கணும், ಬಿತ್ತುವವನು ಒಳ್ಳೆ ಮಣ್ಣ ಮೇಲೆ அது நல்ல பலன் கொடுக்கும், ಒಳ್ಳೆ ಫಲ ಕೊಡುತ್ತೆ. சும்மா இருக்கிற இடத்துல போய் விதைச்ச அது மண்ணு கல்லும் முள்ள இருந்தா அது விதைகளை யாத்துட்டு
அந்த காக்கா சாப்பிட்டுட்டு போயிடும் உனக்கு. ಅದು ಸುಮ್ಮನೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿತ್ತಿದ್ರೆ ಕಾಗೆ ತಿಂದು ಹೋಗುತ್ತದು. ஹலோ, சொல்றது புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? மாசம் மாசம் அவன் வீட்டுக்குள்ள அந்த தேவன் ஒண்ணும் ஒரு குறை இல்லாம ஏசப்பா இன்னைக்கு ஆசீர்வாதமா கொண்டு வந்து சபையில நிறுத்திருக்கிறார். வேலை செய்கிற வேலையை ಅವ್ರ ಕುಟುಂಬ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದರಲ್ಲಿ எங்க ಎಲ್ಲಿ எங்க ಎಲ್ಲಿ கனி கொடுக்கிற மரங்களா மாறிட்டாங்க. ಫಲ ಕೊಡುವ ಮರವಾಗಿ ಒಂದು ಎಲಿಯ ಹಿಡಿದ್ರು. அங்க பாகல் தெய்வத்திற்கு தீர்க்கதரிசனம் வெட்டி ஆண்டவர் போட்டாரு. ಆ ಪಾಗಲ್ ದೇವರ ಪ್ರವಾದಿ ಕಡಿದು ಹಾಕದಲ್ಲಿ ஒரு எலிய மூலியமா தான ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ಆ ಒಂದು ಎಲಿಯ ಮುಖಾಂತರ ಅದನ್ನ ಪ್ರಕಟಿಸಿದ್ರು. அக்கினி பரத்திலிருந்து ஓடி வந்தது. ಅಗ್ನಿ ಪರ್ವತ ಓಡಿ ಬಂತು. வார்த்தைக்கு வல்லம் இருந்ததா இல்லையா? ಅವರ ಮಾತಿಗೆ ಶಕ್ತಿ ಇತ್ತ ಇಲ್ವಾ? அப்ப எதைய நீ உறுதிப்படுத்தணும்? ಅದು ನೀವು ದೃಢಪಡಿಸಬೇಕು. எதை உறுதிப்படுத்தணும்? ಯಾವ್ದನ್ನ ದೃಢಪಡಿಸಬೇಕು? வார்த்தையை உறுதிப்படுத்தணும். ವಾಕ್ಯವನ್ನು ದೃಢಪಡಿಸಬೇಕು. நம்ம சபைக்கு வருது சும்மா வரக்கூடாது. ನಾವು ಸಭೆಗೆ ಸುಮ್ಮನೆ ಬರಬಾರದು. வந்த பிறகு ஒரு மாற்றங்கள் காணப்படணும். ನಾವು ಬಂದ ತಕ್ಷಣ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಕಾಣಬೇಕು. அவங்களுக்கு சொன்ன சாட்சி உனக்கு ஏன் நிறைவேறல? ಅವರಿಗೆ ಇರುವ ಸಾಕ್ಷಿ ನಿನಗೆ ನೆರವೇರ್ತಾ ಇಲ್ಲ. அவங்க பக்தி பண்றாங்க, ಅವರು ಭಕ್ತಿ ಮಾಡ್ತಾರೆ, தேவனை சார்ந்து இருக்காங்க. ನಾವು ದೇವರನ್ನು ಹೊರಗಿದ್ದಾರೆ. ಅವರು பாஸ்டருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நினைக்கிறாங்க. ಪಾಸ್ಟರ್ ವಾಕ್ಯ ಕರ್ತನ ಮಾತಾಗಿ ನೆನೆಸ್ತಾರಲ್ಲಿ. கர்த்தருடைய வார்த்தை அசிதையா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಅಸட்டೆ ಪಡುವವನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನು. 45:10 சொல்லுகிறது. 45:10 ಹೇಳುತ್ತೆ, சபிக்கப்பட்டவன் என்று நான் இருக்கவே கூடாது. ನಾನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನಂತ ನಾವು ಇರಲೇಬಾರದು. சாபம் பலிக்குது, ಶಾಪ ಫಲಿಸುತ್ತೆ. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது பலிச்சே பலிக்கும். ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾಗ ಶಾಪ ಫಲಿಸುತ್ತೆ. பற்று போயிட்டு ಆ ಅಂಜೂರದ ಮರ ಒಣಗೋಯ್ತು. ஆண்டவருக்கு விரோதமான பலன் கொடுக்கல, அது பற்று போயிட்டு. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅದು ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅದು ಒಣಗೋಯ್ತು. சத்து போன லாசர் எழுந்திருந்தா, ಸತ್ತು ಹೋಗಿರುವ ಲಾಸರು ಎದ್ದೊಳಗ. அந்த ஆசீர்வதிக்கப்பட்டது குடும்பம், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಕುಟುಂಬ. ಏನಕ್ಕೆ? அவருக்கு நினைச்சு அவர் இருதயத்துக்கு ஏற்ற காரியங்கள் உண்மையா நல்லதை செய்கிறார். ಅದು ಅವರಿಗೆ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದ್ರಿಂದ ಲಾಜರಸ್ எழுந்து வான்ற ಎದ್ದು ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எழுந்து வரானா இல்லையா? ಎದ್ದು ಬರ್ತಾನೋ ಇಲ್ವಾ? வார்த்தைக்கு படுத்த உயிர் கொடுத்ததா? ಅವರ ಮಾತು ವಿಧೇಯತೆ ಆಗಿ ಜೀವ ಕೊಡ್ತಾ. ಹೃದಯದಿಂದ ಪುರப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே ஆகும். ಹೃದಯದಿಂದ ಹೊರಡುವ ದೇವರ ಮಾತು ಒಂದೊಂದು ಹಂಗೆ ಆಗುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13:17 சொல்லுகிற எபிரேயர் புத்தகம், ಇಬ್ರಿಯ ಪುಸ್ತಕ 13:17 ಹೇಳುತ್ತೆ, தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று ದೇವರ சொல்லப்படுகிறது. ಮಕ್ಕಳಿಗೆ ವಿಧೇಯತೆ ಆಗಿರಿ. தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்பட்டிருங்கள் சொல்லப்படுகிறது. ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ವಿಧೇಯತೆ ಆಗಿರಿ. உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் மூலமா தான் வருகிறது. ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ಬರುತ್ತೆ. நாங்க துக்கத்தோடு அப்படி செய்தால், ನಾವು ದುಃಖದಿಂದ அது ಮಾಡೋದಾದ್ರೆ உங்களுக்கு ஆகவே ஆகாது. ನಿಮಗೆ ಆಗೋದಿಲ್ಲ. தேவன் துக்கத்தோடு செய்யும் பொழுது ದೇವರು ದುಃಖದಿಂದ ಮಾಡುವಾಗ அத்திமர பற்று போயிட்டு ಆ ಅಂಜೂರದ ಮರ ಒಣಗೋಯ್ತು. தேவன் சந்தோஷமா என்று ஒரு வார்த்தை சொல்லும்போது உடனே அவனுடைய ஆத்மாவும் அவன் சரீரம் எழுந்து வருகிறது. ದೇವರ ಸಂತೋಷವಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುವಾಗ ಅವನ ಆತ್ಮ ಹಂಗೆ ಎದ್ದು ಬರುತ್ತೆ. அவன் சரீரம் எழுந்து வருகிறது. ಅವನ ಶರೀರ ಎದ್ದು ಬರುತ್ತೆ. செத்து போன சரீரம் கீழ்ப்படுகிறது. ಸತ್ತು ಹೋಗಿರುವ ಶರೀರ ವಿಧೇಯತೆ ಹೊಂದುತ್ತೆ. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ಆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, தேவனுக்கு கீழ்ப்படுங்கள், ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತೆ ಆಗಿರಿ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಪಿಶಾಚಿಗೆ ಎದುರು ನಿಲ್ಲಿರಿ. ಯಾರನ್ನ ನುಂಗನಂತ ಹೇಳಿ தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ನಾನು ಹುಡುಕ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವನು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. தப்ப கண்டுபிடிக்கணும். ನಿಮ್ಮ ತಪ್ಪು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், உனக்கு ಏನೋ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஏதோ ஒரு சஞ்சலத்தை கொண்டு வரான். ಏನೋ ಸಂಚಲನ ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. பிள்ளை மூலமா இருக்கும், ಏನೋ ಇರ್ಬೋದು, அது பிள்ளை மூலியமா ಅದು இருக்கும், ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ಇರ್ಬೋದು, கனவு மூலியமா இருக்கும், ಗಂಡನ ಮುಖಾಂತರ ಇರ್ಬೋದು, பண மூலியமா இருக்கும், ದುಡ್ಡಿನ ಮುಖಾಂತರ ಇರ್ಬೋದು, பொருளாதாரத்தில் இருக்கும், ಇಲ್ಲ ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வருவான். ಏನೋ ಕಾರ್ಯದ ಮುಖಾಂತರ ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಆದ್ರೆ பயப்படாதிருங்கள், ಭಯಪಡದಿರಿ. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ಕರ್ತನನ್ನು ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்குள்ள உறுதிப்படுங்கள், ನನ್ನ ದೃಢವಾಗಿರೋರಿಗೆ அவருக்குள்ள திடப்படுங்கள், ಅವರಿಗೆ ದೃಢವಾಗಿರಿ. அவருடைய விசுவாசமா ಅದು ஏற்றுக்கொள்ளுங்கள். ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அந்த விசுவாசம் ಆ ವಿಶ್ವಾಸ இந்த இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். ಈ ಹೃದಯದಿಂದ ಹೊರಡಬೇಕು. இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. 15:58 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 ಕೊರಿಂಥ 18 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 15:58 படிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? 58 தேவனுடைய வார்த்தை அசதியா நினைக்காத. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಸತ್ಯ ಪಡಿಸಬೇಡಿ. உயிர் கொடுக்கிற வார்த்தை, ಅದು ಜೀವ ಕೊಡುವ ಮಾತು, ஜெயம் கொடுக்கிற வார்த்தை, ನಿಮಗೆ ದೃಢ ಕೊಡುವ ಮನಸ್ಸು, தப்பிக்கிற வார்த்தை, ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವ ಮಾತು, அனுதினமும் நடத்துகிற வார்த்தை, ಅನುದಿನವಾಗಿ ನಡೆಸುವ ಮಾತು, போஷிக்கிற வார்த்தை, ಪೋಷಿಸುವ ಮಾತು, வாழ்க்கைக்கு உயர்வு கொடுக்கிற வார்த்தை, ನಿಮ್ಮ ಜೀವನ ಉತ್ತರಪಡಿಸುವ ಮಾತು, கட்டுப்படுகிற வார்த்தை, ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಮಾತು, குடும்பத்தை ಹೊರದೋಗಿರುವ ಕುಟುಂಬವನ್ನು அதை நடத்துகிற வார்த்தை, ನಡೆಸುವ ಒಂದು ಮಾತು, ஜீவிக்கிற வார்த்தை, ಜೀವಿಸುವ ವಾಕ್ಯ,
ಕೊಡುವ வார்த்தை, தேர்ந்தெடுத்த வார்த்தைகள், உன் வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதையே தருகிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை. ಸರ್ವ ವಾಕ್ಯವಾದ ಕರ್ತನ ಯೇಸು இந்த வார்த்தை எப்படி நீ அங்கீகரிக்கிறாயோ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೆಂಗ ಅಂಗೀಕರಿಸ್ತೀರೋ அதே போல வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ಅದೇ ತರ ನಿಮ್ಮ ಜೀವನ ಆಶೀರ್ವಾದ ಇರತಕ್ಕಂತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. வேப்ப மரத்தை கொண்டு வந்து, ಬೇವಿನ ಮರವನ್ನು ಕೊಂಡು ಬಂದು, வேப்ப மரத்தை கொண்டு வந்து, ಬೇವಿನ ಮರವನ್ನು ಕೊಂಡು ಬಂದು, தைல மரம் ஆகுமா? ನೀಲಗಿರಿ ಮರ ಆಗುತ್ತದು. மாம்பழத்தை கொண்டு வந்து, ಮಾವಿನ ಮರ ಕೊಂಡು ಬಂದು, ஆப்பிள் செடி மரம் மாறுமா? ಆಪಲ್ ಮರವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದು, ಮಾರುತ್ತದು. அப்ப உள்ளத்துக்குள்ள எது வேப்ப மரம் இருக்குதா, மாம்பழம் இருக்குதா, இல்ல தென்னை மரம் இருக்குதா, நீ தான் சூஸ் பண்ணணும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ಮರವಾಗಿ ನೀನು ಇದೆಯಾ ಅಂತ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. மாம்பழத்தை உண்டாக்குறவர் அவர்தான். ಅವರು ಮಾವಿನ ಮರವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವ ಅವರೇ. மரத்தை உண்டாக்குறவர் அவர்தான். ಬೇವಿನ ಮರ ಉಂಟು ಮಾಡುವ மரத்தை உண்டாக்குறவர் அவர்தான். ನೀಲಗಿರಿ ಮರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಅವರು. ஒவ்வொரு பழங்களை உருவாக்குறவர் கர்த்தர் சொல்றார். ಒಂದೊಂದು ಹಣ್ಣುಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, உனக்காகவே இதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது, ನಿನಗೋಸ್ಕರ ಇದು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை பழங்கள் இருக்கிறது, ಎಷ್ಟು ಹಣ್ಣುಗಳಿದೆ, எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது, ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಇದೆ, அத்தனை உனக்காகத்தான். ಎಲ್ಲವೂ ನಿನಗೋಸ್ಕರ. சாபமான இருக்காதே, ಶಾಪವಾಗಿ ಇರುವ ಬೇಡ. தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யாதே, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಡಿ. நீ ஸ்திரப்பட வேண்டும், ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕು. ஆண்டவருக்குள்ள ದೇವರೊಳಗೆ மிங்கல் ஆக வேண்டும், அவருக்குள்ள ஒற்றுமை ஆக வேண்டும், ದೇವರೊಟ್ಟಿಗೆ நீ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಬೇಕು. சொல்லப்பட்டு படி 58வது வருஷம் சீக்கிரமா. ஆகையால் பாரு என்ன சொல்றாரு பவுலு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, யாருக்குள்ள? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விராதவா, அது ஆகாதுன்னு நினைக்காத. கர்த்தருக்குள்ள எந்த மனுஷன் முட்டி போட்டு ஜபிக்கிறானோ, ஊழித்து செய்கிறானோ, இல்ல என்ன தேவைகள் எல்லாம் நீ கேட்கிறியோ, அது ஆகாதுன்னு நினைக்காத, விருதவா நினைக்காத, அது அசதியா நினைக்காத, அது ஆகவே ஆகும். அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்கள், அந்த காரியம் நடக்கும். இந்த வீடு கட்டுவேன், இந்த ஆலயத்தை கட்டுவேன், அந்த சபையை கட்டுவேன், ஜனங்களை கட்டுவேன் என்று உறுதிப்படுத்தணும். உனக்குள்ள என்ன உனக்கு உறுதி இருக்குதோ அந்த உறுதி ஸ்ட்ராங் பண்ணணும். ஹலோ, எல்லாம் எங்கதான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதிப்படுத்திக் கொண்டு, ದೃಢಪಡಿಸಿಕೊಂಡು அசைய கூடாது. எவ்வளவே காற்றடிக்கட்டும், புயல் வரட்டும், ஆண்டவர் அலைய பார்த்து நில் என்றாரு. ದೇವರು ಆ ಸಮುದ್ರ ಅಲೆಯನ್ನು ನೋಡಿ ನಿಲ್ಲು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எது 37:10 யோபு. அசையாமலா படித்தமே, அசையாமலோ கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும், கர்த்தருடைய கிரியை எப்பொழுதும் கர்த்தருக்குள் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்குள்ள கிரிகளை நாங்க பெருகிறமா இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை பேசணும், கர்த்தனை மாத்தனாடுಬೇಕು. நீ பாடு, சக்கரையே வராது, அது மட்டும் தெரியுது. ஏன்னா சக்கரை பயம் இல்ல. கர்த்தரை தேனக்கு சக்கரை வராதுரா, பிபி வராதுரா. கைய தட்டி பாடு, கைவலி வராது. கைய தட்டுறா, ஏன்னா சரீரம் முன்ன தானே பாடுறாரு, காது கேக்குது. கைய தட்ட எனக்கு கைவலி வராது. அதுக்கு முன்ன கையை தட்டி பாய்யா, எப்படி கையை தட்டுறது ராஜா? கை இல்லாதவன் நினைக்கிறான், கை இல்லதவன் நினைச்சானே, அவன் நல்ல சத்தமா கை தட்டுன்றான். எப்போ கை சப்பல் தட்டு போன பிறகு, கை ஓது மேல கை இருக்குன்னு நினைக்கிறான். கையை நினைச்சானே, இப்படி கையை தட்டின யாரு நினைப்பாங்களா? கை சப்பல் தட்டு நினைச்சாரா? ஆனா கையில அவன் நினைக்கிறான், கை இல்லத கை இந்த ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவனே, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೈ ಅಂತ ನಾವು ಮಯಪಡಿಸ್ತೀನಿ ಅಂತ. நேத்து மெடிக்கல் இருக்கிறவரு எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நோவு வந்திருக்குது. அந்த நோவு எப்படிப்பட்ட நோவு தெரியுமா? சுண்ட விரல தெரியும். எத்தனை பேருக்கு கால் சுண்ட விரல தெரியும்? கோட்டிக்கு ஒருத்தர் தான் வருமா. ஒரு டாக்டருக்கு வந்துச்சு. அந்த டாக்டர் வந்து எங்க வீட்டு பக்கத்துல வந்துருச்சு. அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா வந்து காஞ்சு போய் கிடக்குது. காஞ்சுனா கருப்பாயிடுவாங்க. அந்த எப்படி கறி சுட்டா எப்படி ஆயிடும், அந்த மாதிரி கருப்பாயிடுவாங்களா அவங்க. அந்த மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு. அதுக்கு சுண்ட விரலுக்கு சொரணை கிடையாது. அது கருப்பாயிட்டு இருக்குதான். அவர் சொல்றாரு, சார் கோட்டி கொப்பருக்கு பருத்து சார், இது ஏனந்த குத்தப்தையில உங்களுக்கு யாருக்கெல்லாம் சொண்ட வரல கருப்பா வந்து காமிக்கு, யாருக்குன்னு வந்திருக்குதா? வியாதி வராது.
ஏன்? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அவன் அந்நிய ஜனம். அவர் நீ அந்நிய ஜனமா? ನೀವು ಅನ್ಯ ಜನರ? கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரே நீ பாடு, இந்த வியாதியே வராது. கர்த்தரே நீ பாடு, பிரச்சனையே வராது. கர்த்தரையே நீ பாடு, நோயே வராது. இப்படி பாடி 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 கடைசி வரைக்கும் தீர்க்கணுமா இருக்குது. அப்ப உங்களுக்கு விசுவாசங்க போச்சு. ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ? ஹல்லேலூயா. ஹalleluya. பட்ட மரம் பற்று போனாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம விசுவாசமா இருக்கணும். ನಾವು ಮರ ಒಣಗುವುದ್ರೂ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು. மரணம் வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ಮರಣ ಬಂದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒரு பொருள் ஒண்ணு விட்டு போதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಒಂದು சொல்லு. ವಸ್ತು ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. கண்ணீர் வருது எல்லா மனுஷனும் சகஜம். ಕಣ್ಣೀರು ಬಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಸಹಜ. இருதயம் இருக்கிறவங்களுக்கு கண்ணீர் வந்தே வரும். ಹೃದಯ ಇರುವವರಿಗೆ ಕಣ್ಣೀರು ಬಂದೇ ಬರುತ್ತೆ. லாசரஸ் எழுப்பி செய்தார். ತಿರುಗಾ ಲಾಜರನ ಎದ್ದೇಳಿಸಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ಅರ್ಥವಾಗುತ್ತೆ. உங்களை நீங்க உறுதிப்படுத்தணும். ನಿಮ್ಮನ್ನ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? அப்போ இந்த சபித்த மரம் ಈ ಸಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಮರ மரபு துளிர் விட்டதா? ಆ ತಿರುಗಾ ಚಿಗುರು ಬಿಟ್ಟಿತಾ? விட்டுச்சா? ஆனா செத்து போன மனுஷன் ஏன் உயிர்ப்பித்தா? ಅದು ಸತ್ತೋಗಿರೋ இருக்குது. ಅದು ಬಾಯಲ್ಲಿ ಎರಡೂ ಇದೆ. அவர் கோபத்தால சபித்தது, ಅದು ಕೋಪದಿಂದ ಸಪ್ಪಿಸಿದ್ದು பற்று போயிற்று. ಅದು ಒಣಗೋಯ್ತು. ஹalleluya. ஹalleluya. அவர் கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது. ಅದು ಕೋಪಕ್ಕೆ ನಾವು ಕೋಪಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಬಾರದು. ஆக முடியுமா? ಆಗಕ್ಕಾಗುತ್ತಾ? கோபத்திற்கு நம்ம ಅವರ ಕೋಪಕ್ಕೆ ನಾವು ஆளாக முடியாது. ನಾವು ಗುರಿಯಾಗಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. அப்ப என்ன பண்ணணும்? ಏನ್ ಮಾಡಬೇಕು? தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ காத்திருக்க ನಾವು வேண்டும். ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. அவர் சமூகத்திலே ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நம்ம எல்லாத்தையும் நடத்த ನಾವು வேண்டும். ಎಲ್ಲವೂ ನಡೆಸಬೇಕು. நம்ம கைது செய்கிற காரியங்கள் ನಾವು ಕೈ ಕಾರ್ಯಗಳು ஒப்புவிக்க ಅವರ வேண்டும். ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஒவ்வொரு காரியங்கள் ನನ್ನ ನಡುವೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು ಅಂದ್ರೆ ஆபிரகாம் பார்த்து ಅಬ್ರಹಾಂ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ஆபிரகாம் உன்னை நான் ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ, உன்னை சபிக்க மாட்டேன், ತಪ್ಪಿಸೋದಿಲ್ಲ. ಏನಕ್ಕೆ? நீ என்னோடு கூட இருக்குதுனா ನೀನ್ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರೋದ್ರಿಂದ என்னுடைய அதிகாரம் உன் கையில கொடுத்துட்டேன், ನನ್ನ ಅಧಿಕಾರದ ಕೈಲಿ ಕೊಟ್ಟೆ, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன், ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ, நான் சபிக்கிறவன் உன்னை நான் சபிப்பேன், ನಿನ್ನ ಸಪ್ಪಿಸೋ ನಾನು ಸಪ್ಪಿಸ್ತೇನೆ. அப்ப மரணமும் ஜீவனும் யார் கையில இருக்கு? ಮರಣ ಜೀವ ಯಾರ ಕೈಯಲ್ಲಿದೆ? யார் கையில இருக்கு? ಯಾರ ಕೈಯಲ್ಲಿದೆ? என் நாவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ನನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ದೇವರು ஹalleluya. 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 எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಹೇಳೋದು. போய் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சபிச்சுன்னு மக்காராத. ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೊಬಿಡಿ. 100% அந்த சாபம் நேரிடாது. ಅದು ಶಾಪನೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. உன் பக்கத்து நீ வெட்டின பள்ளம் உனக்கே ஆயிடும். அது ನೀನು ಅಗದಿರುವ ಇದು ನಿಮಗೆ ಆಗುತ್ತದು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, சாபமான காரியங்கள் எதையும் நீ தொடாத. ಶಾಪವಾದ ಕಾರ್ಯ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟಬೇಡಿ. அது சாபம் நமக்கு வேண்டாம். ಆ ಶಾಪ ನಮಗೆ ಬೇಡ. ஆசீர்வாதமான வார்த்தைகளை ಮಾಡಿ உங்களை நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது? ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. அப்ப சாபமும் ಶಾಪವು ಆಶೀರ್ವಾದವು யார் கையில இருக்கு? ಯಾರ ಕೈಯಲ್ಲಿದೆ? ஏசப்பா கையில இருந்தது, ಏಸಪ್ಪ ಕೈಲಿತ್ತು, அவர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ಅವ್ರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப ஆசீர்வாதமா நம்ம எல்லாத்தையும் பேசணும். ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಎಲ್ಲವೂ ஹalleluya. ஹalleluya. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ஹalleluya. ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.